Hi carrots, I'm your Milky Band. Today நம்ம டெக்கோட நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இஃப் யூ லைக் த வீடியோ சீட் ஸ்கிப் இட். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையன் தான் அவன் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு அப்படியே பெட்டில் படுத்து அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். மணி 6:30 மேலே ஆச்சு. எப்போ தான் கால் வரும்? இன்னும் கால் பண்ணாமல் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேளை அந்த சொட்ட மண்டியை விடாமல் இருக்கானோ? இல்லை எதுனா உடம்பு சரியில்லாமல் இருக்குமா? காலையில் நல்லா தானே போனா? ஜங்குக், எதுக்கடா இப்படி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க? நீ வர வர ரொம்ப தான் ஓவர் திங்கிங் பண்ணுற. அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கு உடம்புலாம் முடியாமலாம் இருக்காது. நீ ஃபஸ்ட்டு சும்மாரு. அந்த சோடத்தலையும் தான் விடாமல் இருந்திருப்பான் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயும் பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவன் ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்சு அடுத்த செகண்டே போய் அடிச்சு பிடிச்சி போய் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்துட்டு யாருன்னு கூட பக்கம் அப்படியே கால் வச்சுட்டு ஹலோ அப்படின்றான். அப்படி அவன் சொன்ன உடனே ஜங்குக், நான் தான்ப்பா அப்பா பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுனா அவன் ஃபேஸ் அப்படியே மாறிடுது. அப்படியே ஃபோனோட ஸ்க்ரீன் தான் பார்க்குறான். பார்த்தா அதில் அப்பான்னு போட்டிருக்கு. அவனோட வாய்ஸ் அப்படியே ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. அப்பா சொல்லுங்க. என்னடா இப்போதான் ஏதோ சந்தோஷமா பேசினேன், அதுக்குள்ள வாய்ஸ் மாறிடுச்சு. இல்லைப்பா, நீங்கள் எப்படியும் ஒர்க்கில் இருக்கும்போது ஃபோன் பண்ண மாட்டீங்கல்ல, அதான். அதுவா, காலையிலேயே வந்து பாட்டி சொன்னாங்க உனக்கு உடம்பு ரொம்ப முடியலன்ட்டு, அதான் ஃபோன் பண்ணேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு உனக்கு? பரவாயில்லப்பா, நல்லா தான் இருக்கேன். மாத்திரை போட்டியா? போட்டேன்ப்பா. சாப்பிட்டியா அதனா? சாப்பிட்டுப்பா. எனக்கு தெரியாதா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்ட்டு. உனக்கு இப்போ உடம்பு ஓகே தானே? இல்லை அப்பா வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போட்டா? ஐயோ அப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை. பாருங்க, நான் இப்போ நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். ஏதோ சரி, நல்லா இருந்தா ஓகே தான். சரி, நான் கால் வச்சிடறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சு சார்ஜ் போடுறான். ஆனாலும் சுத்தமாக நிற்க முடியல. அவன் கால்லாம் ஷிவர் ஆகிட்டு தான் இருக்கு. அவனுக்கு உடம்பு முடியல. இருந்தாலும் அப்படியே ஃபோனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். நல்ல வேற அப்பா கிட்ட மாட்டிருந்தா என்ன ஆகியிருக்கிறது? ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டு எதனா பேசி வச்சிருந்தா இனி நம்மளுக்கு பாட கன்ஃபார்ம். இனிமே பார்த்துதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போய் உட்காடுறான். ஜங்கோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. கொஞ்சம் விட்டுதான் என்ன அப்பா கிட்ட மாட்டியிருப்ப. அதான் அவனுக்கு தான் தனியா நம்பருக்குன்ட்டு பாட்டு வச்சிருக்கல, அப்புறம் என்ன? இதுக்கும் அப்பாவுக்கு நார்மல் தான், நார்மல் டியூன் தான் வச்சுருக்கோம். அவனுக்கு ஸ்பெஷலாக பாட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட அது அவனாக இருக்காதான் மனசு துடிக்குதே. மைண்டு கெட்டினது மனசு கெட்டலையே. இன்னும் அவனை வேற காணும் வேற. உடம்பும் முடியல, ஆனாலும் மனசு அவனை எங்கே தான் போனா அப்படின்ட்டு அவனுக்குள்ளே அவன் புலம்பிட்டு உட்காந்துருக்கான். எப்படியே கொஞ்ச நேரம் போகுது, இன்னும் கால் வரல. ஜங்குக்கு அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றது கூட அவன் மறந்துட்டான். இப்போ அவனுக்கு வெறியும் ப்ராப்ளம், இன்னும் கால் வரல, அது மட்டும்தான் அவனுக்கு தெரிய தவிர அவனுக்கு உடம்பு முடியலன்றது அவனுக்கு சுத்தமாக மைண்ட்லேயே இல்லை. அவன் பாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட ஃபேவரட் சாங் வந்து கேட்குது அவன் ஃபோன்லேருந்து தான். அவன் உடனே போய் டக்குன்னு எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ பியர். சொல்கிறா. ஒரு செகண்ட் அப்படியே அவன் ஃபோனை காதுலேருந்து எடுத்துகிட்டு பார்க்குறான். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு திருப்பி காதில் வச்சு, என்னாச்சு, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, ஆஃபீஸில் லேட்டாக விட்டாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் நீ லேட்டாக வந்த? அதுவா, என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டானுங்க, அதான். ஏது, ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்களா? ஆமாண்டா, அவனுங்க வேற வந்துட்டானுங்க, வந்து ஃபுல் ஃபன் பண்ணிட்டானுங்க. எதுக்கு அவங்களாம் இன்னைக்கு வந்திருந்தாங்க? ஃபேமிலி டுகெதரா இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேரானுங்களாம், அதான் வந்தானுங்க. அதில் நான் வேற இல்லைல்ல, அதை என்னையே வச்சு ஃபன் பண்ணிட்டானுங்க. ஆனால் நீ என்கிட்ட காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமாண்டா, வேலையில் தான் இருந்தேன். இவனுங்க தான் அங்கேருந்து வந்தானுங்க. வந்துட்டு என் பாட்டி செலுத்துச்சுன்ட்டு அந்த சொட்டத்தலைங்கிட்டே சொல்லி என்னை கூட்டின்னு போனானுங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, இவனுக்கு எல்லாருமே வந்து கும்பலாக இருக்கானுங்க. பார்த்த உடனே அப்படியே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன். ஓ அப்படியா? ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேங் வந்து அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ட்டு. அதனால் அவன்கிட்ட எதுவும் காமிச்சிக்கல. ஏன்னா டேங்க் இப்போ டென்ஷனாக இருக்கான்ட்டு அவன் வாய்ஸ்லேயே தெரியுது. அதனால் ஜங்கு அப்படியே நார்மலாக பேசி டைவர்ட் பண்ணணும்னு பார்க்குறான்.
சரி சரி சொல்லு, எனக்கு என்ன நினைச்சு. ஜங்குக்கு எப்படி கேட்டோன்னே டஹாங்கோ என்ன நடந்தது சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக உங்களுக்குள்ள எப்பயுமே டெய்லி என்ன நடக்குதுன்ட்டு 2 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. டஹாங் அப்படியே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு பேசி பேசி ரம்பம் போட்டானுங்களா, மாலு அதுன்ட்டு சுற்றி என் காலே வலிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் தாங்க முடியல. அதனால நீங்கள் எப்பனா வாங்கன்ட்டு நான் பேகை மாட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் வண்டி ஏறி பாட்டு கேட்டுகிட்டே வந்தேன். இரு இரு, பாட்டு கேட்டு வந்தியா? நீ தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வச்சு சொன்னல, அப்புறம் எப்படி பாட்டு கேட்ட? அதுவா, அது ஒரு மிஷின்டா. அதில் ஃபோன் எல்லாமே பாட்டெலாம் கேட்கலாம். அது எனக்கு காய் தான் கொடுத்தான். காயின்ற பேரை கேட்டோன்னே ஜங்குக் செமக்கோ வருது. காய் ஏன் உனக்கு கொடுத்தா? நீ எதுக்கு அதெல்லாம் வாங்கின? ஏய் இருடா இருடா, அவன் வந்து என் பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்தான், அதான் வாங்கினேன். பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டுன்னு சொன்னா கொடுத்தா வாங்கிடுவியா நீ? சரி இப்போ என்னன்றதுக்கு அப்படின்ட்டு டேங்கோட வாய்ஸ் கேட்டுனையா ஜங்குக் அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடுறான். ஜங்குக்கு ஒரு சைடு அழுகியும் வருது, கோபமாகவும் வருது. ஏன்னா காயை தான் வந்து டேங்க் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலலாம் பேசியிருப்பாங்க. இதை டேங்க் சொல்லியிருப்பான் ஜங்குக் கிட்ட. அதனால காயெல்லாம் பிடிக்காது. அவன் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கியிருக்கானே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஜங்குக் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாகவே இருக்கான். ஜங்குக் இப்போதைக்கு சண்டைலாம் போடக்கூடாது. இப்போ வேற அவன் கோபமாக வேற இருக்கான். இப்போ எந்த அளவு டென்ஷனாக இருப்பான். இப்போ நம்ம சண்டை போட்டால் பெருசாக தான் இருக்கும். இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுற வேண்டாம் அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிட்டு, சரி சரி வீடு, நான் எதுவும் கேட்கல, மேலே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். டயாங் திருப்பி அப்படி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக் உங்ககிட்ட சொல்ல வரமிட்ட பாரு, வரும்போது பாப்பாவை தூக்கின்னு வந்துட்டேன்டா. பாப்பாவா? யார் அந்த பாப்பா? அதான்டா ஸ்கூபி. ஓ அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்கூபி என்ன உனக்கு பாப்பாவா? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேட்டாயா, ஈவன் நம்மளுக்கு பிறக்க போகிற பாப்பாவை கூட நீ பாப்பா கூப்பிடக்கூடாதுன்ட்டு அப்புறம் எதுக்கு என்ன பாப்பான்னு கூப்பிடுற? நான் மட்டும்தானே அவன் பாப்பா, அப்போ உனக்கு ஸ்கூபி பாப்பாவா? நானும் அப்பத்துலேருந்து உன்கிட்ட பொறுமையாக பேசுனதான் நினச்சிட்டு இருக்கேன்டாயாங். ஆனால் நீ என்னை ரொம்ப தான் டென்ஷன் எடுத்துகிட்டே இருக்க. இதுக்கு மேலே உன்கிட்ட என்னால் பேச முடியாது, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கார்லேருந்து எடுக்கலான்னு போகிறான். ஆனால் ஃபோன் கட் ஆகிடுது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே மேலே பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு சிக்னல் இல்லை. கால் வந்து சிக்னல் இல்லாமல் கட் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே தலையில் அடிச்சுக்கிறான். ஐயோ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தான், அப்போல்லாம் கால் கட் ஆகாதா? கரெக்டாக நான் சொல்லி முடிக்கும் போது தான் ஆகணுமா? இப்போ நான் கட் பண்ணதானே அவன் நினச்சிப்பான். இதுகளும் என் கூட சரி பண்ணுதே. போச்சு, சும்மாவே ஆடுவான். இப்போ டென்ஷனாக வேற இருக்கான். என்ன நடக்க போதோ அப்படின்ற பயத்திலே வந்து ஜங்குக்கு ஃபோன் அடிக்கிறான். ஆனால் டயம் கால் எடுக்கவே இல்லை. போச்சுடா, ஐயோ கோச்சிக்கிட்டான் போலையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு டேங்க் வந்து மெசேஜ் பண்ணுறான். டயாங் கால் எடு, இப்பயே நீ எடுக்க மாட்ற அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனுக்கு கால் அடிக்கிறான். ஆனால் டயாங் காலே எடுக்கலை. ஜங்குக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்றான். இங்கே பாரு டயாங், நெட்வொர்க் இல்லை, அதனால தான் நான் வந்து காலில் கட் ஆகிடுச்சு, நான் பண்ணலடா, எடு காலை அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் அனுப்புகிறான். அப்பயும் வந்து கால் எடுக்கலை. ஜங்குக் விடாமல் கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் டயாங் எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக் விடாமல் கால் அடிச்சுட்டே இருக்கான். ஆனால் அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஜங்குக் வேற எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த டைம்கிட்ட அவன் காமிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த நேரத்தில் டேங் அவன் கூட இருக்கணும்னு ரொம்பவே தோணியிருக்கும். அதோட டேங் வேறு ரொம்ப லேட்டாக வந்திருப்பான். ரொம்ப மிஸ் வேற பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு ரொம்பவே அழுக வேற வருது. அவன் அழுதுகிட்டே அப்படி மெசேஜ் பண்ணுறான், கால் அடிக்கிறான். ஆனால் டேங் எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக் பெக் பண்ணுற மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணுறான். ஆனால் டேங் கால் எடுக்கவே இல்லை. அது ஜங்குக் ரொம்பவே ஹர்ட் ஆகுது. டேங் கால் எடுறா, ஏன் இப்படி பண்ற? நான் இப்போ என்ன பண்ணேன்? நான் வந்து அதை கட் பண்ணலடா, நெட் இதுவாயிடுச்சு. ப்ளீஸ் கால் எடு, நான் பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் கால் எடுறா ப்ளீஸ், நான் பேசணும் அப்படின்ட்டு ஜங்குக் அழுதுகிட்டே மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு மெசேஜ்க்கும் ரிப்ளை வரல, காலும் அட்டன் பண்ணல. அவன் கால் பண்ணி பண்ணி அவன் டயர்டாகிறான்னு இல்லையோ, அழுது அழுது ரொம்பவே டயர்டாயிட்டான்.
ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டயாங் இப்படி பண்றது. அவன் அப்படியே அழுதுகிட்டே மயக்கம் போட்டுட்டான். சரி, இப்ப நான் அவங்களோட இன்ட்ரோ சொல்லிடுறேன்டா. டேக்குக்கு 2 பேருமே 5 இயர்ஸா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. 2 பேரும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஈவன் இன் வீடியோ கால் 2 பேரும் அவங்களோட ஃபோட்டோஸ் தான் பார்த்துருக்காங்க. இதுதான் ஜங்குக், இதுதான் டயாங் அந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் தெரியும். மற்றபடி வீடியோ காலில் கூட 2 பேரும் பார்த்ததில்ல. ஒரு வைராகியத்தோடு இருக்காங்க. நேரில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. டயாங் ஆல்ரெடி ஒர்க்குக்கு போகிற பர்சன். ஜங்குக் படித்து முடிக்க போகிறான் காலேஜ். ஜங்குக் வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அதனால தான் டயாங்கும் சரி ஜங்குக்கும் சரி அவன் படித்து முடிச்சிருக்கு அடுத்து பார்த்துக்கலான்ட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. 2 பேரும் 5 வருஷமாக அவ்வளோ லவங்கியாக இருக்காங்க. ரொம்பவே லவபலான கப்பிள்ஸ். அவங்க 2 பேர் லாங் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் இருக்காங்க தான் பேர். அவங்க உடம்பு மட்டும்தான் தனித்தனியாக இருக்குது. ஆனால் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. டயாங் ஜங்குக்கு அப்படி பார்த்துப்பா. ரொம்பவே கேரிங்காக லவ்வபிளாக ஏதோ ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ பேம்பரிங்காக பார்த்துப்பா. ஜங்குக்கு அப்படி தான். ஜங்குக்கோட கேரக்டர் மற்ற எல்லாருக்கிட்டேயும் ரூடாக இருக்கும். ஆனால் டயாங்குன்னு வந்துட்டான் அப்படியே அவன் குழந்தை மாதிரி மாறிடுவான். இவங்க 2 பேரும் எப்படின்னா ஃபைட்டிங் கப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க ஒன்றா இருக்கிறத விட சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் ரொம்பவே அதிகமான நேரம். என்னதான் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் ஒரு கால் போடும் அவங்க 2 பேரும் திருப்பி ஒன்று சேர்றதுக்கு. இதில் அதிகமாக சண்டை போடுறதே இல்லை, சண்டை மட்டும் போடுறதே டயாங் தான். ஆனால் திருப்பி ஜங்கு கிட்ட ஓடி வர்றதும் டயாங் தான் இருப்பார். ஸோ அதனால ஜங்குக்கு ரொம்பவே டயாங்கை நம்பிடுவான். டயாங் எங்கே போனால் நம்ம கிட்ட திருப்பி வந்துடுவான்ட்டு ஜங்கு டயாங்கை மட்டும் தான் நம்புகிறான். ஸோ இந்த இன்ட்ரோ போதும், நான் அகைன் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே ஜங்குக் ரொம்பவே டயர்டாக எழுந்திரிக்கிறான். அவனோட ஐஸில் ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது வேறு. அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். டயாங்கிட்டேருந்து எதனா மெசேஜோ இல்லைனா கால் எதனா வந்திருக்குமான்ட்டு. ஆனால் எதுவுமே வரல. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே டயாங் காலையில் ஒர்க் போகும்போதும் சரி வந்திருக்கத்தும் சரி எப்பயுமே ஜங்குக் கூட தான் இருப்பான். டயாங் ஜங்குக் கிட்ட சொல்லாமல் போகவே மாட்டான். ஆனால் இப்படி பண்ணுறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவன் இப்படி பண்ணுறான். ரொம்ப ஓவராக தான் நேற்றுலேருந்து பண்ணிகிட்ருக்கான். நான் தான் அங்கே தான் ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பிச்சிருக்கேன் நெட்டு போயிடுச்சுன்ட்டு. டவர் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? என் நேரம் எல்லாமே எனக்கு இப்படி நடக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாதான் அண்ணாமா. அந்த அளவுக்கு நான் இப்போ தப்பு பண்ணேன். இவ்வளோ கோபமாக இருக்கான். ஒரு மெசேஜ் பண்ணால் குறைஞ்சா போயிடுவான். நம்மளுக்கு தான் தெரிஞ்ச கதையாச்சே. இந்த வேதாள முருங்கை மரம் ஏறினா மெசேஜும் பண்ணாது, மதிக்கவும் மதிக்காதுன்ட்டு. இது இறங்குற வரை நம்ம வெயிட்டா பண்ணி ஆகணும் போல. என்ன பண்ணுறது? சே அப்படின்ட்டு அவன் ஃபோனை அப்படியே வச்சுட்டு கமெண்ட் படுத்துக்கிறான். எப்பவுமே டயாங் சண்டை போட்டுட்டான் ஜங்குக்கு ரொம்பவே இக்னோர் பண்ணுவான். பேச மாட்டான், மதிக்க மாட்டான். அவன் என்ன சொல்ல வரான்ட்டு கேட்க கூட மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்பவே இக்னோரன்ஸாக இருப்பான். அவனா இறங்கி வந்தா மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ஜங்குக்கு அப்படியே போய் படுத்துக்கிறான். எப்படியே 2 days போகுது. டயாங் ஜங்குக் கிட்ட பேசவே இல்லை. அதே மாதிரி ஜங்குக்கும் போயிட்டு டயாங்க்கு மெசேஜ் பண்ணல. ஏன்னா ஜங்குக்கும் பிடிவாடக்காரன் தான். ஜங்குக்கோட கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தவங்க சண்டை போட்டு போயிட்டா அவங்க வர வரைக்கும் அவன் பேசவே மாட்டான். டயாங் விஷயத்துல கூட அவன் அப்படிதான் இருப்பான். அதனால அவனும் அப்படியே பிடிவாடத்தோட அப்படியே தான் உட்காந்துருக்கான். இருந்தாலும் ஜங்குக் டெய்லி அழுதுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருக்கு. எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனை யாரோ தட்டுறாங்க. ஏ கிழவி அப்படி போ, நான் தூங்கணும். கிளம்பியாலும் குமரியும் இல்லை ராசா, கொஞ்சம் ஏஞ்சிக்கிறீங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏஞ்சிக்கிறான். எக்ஸாமா? எப்போ? எக்ஸாம் எப்போ கூட சாருக்கு தெரில. அந்த அளவுக்கு காதல் மயக்கம். சார்ண்ணே, சார் ராத்திரி ஃபுல்லாக பேசிட்டு இருந்தீங்க போல, நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. என் கால் கூட 2 நாளாக எடுக்கல. டேய் நீ வேற வயசத்துல கலக்காத யோங்கி. பின்ன ஏன் எதுக்கு என் கால் எடுக்கல? அதுவா, எனக்கு உடம்பு சரியில்லை அதான். ஏன் உடம்பு சரியில்லை? ஜங்குக்கு எதுவுமே சொல்லாம அப்படியே தலையை குனிஞ்சு திரும்பிச்சிட்டு இருக்கான். யோங்கி எப்படி ஜங்குக்கூட சின்ன பிடிச்சி மேலே பார்க்க வைக்கிறான். பார்த்தா அவன் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு, கண்ணெல்லாம் அவ்வளோ புஃபியாக இருக்கு. அதை பார்த்துட்டு யோங்கி எப்படி அவனோட கையை கிராஸ் பண்ணி, என்ன சண்டை போட்டியா
அப்படின்னு கேட்குறான். உடனே ஜங்கு, நான் என்ன பண்ணுவேன், அவன் தான் போட்டான், நான் போடல. ஐயோ டே, உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்போ பாரு சண்டை 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 சண்டை. நான் ஒன்று சொல்லிட்டா, நான் உங்க 2 பேரும் ஒன்னா பார்த்ததோட சண்டை போட்டு பிரிஞ்சு பார்த்து தாண்டா அடிக்கும். ஏன்னா நாங்க எப்பவுமே பிரிஞ்சுதான் இருக்கோம். உனக்கு இதை சொல்ல வெக்கமா இல்ல ஜங்கு? இதுல என்னடா வெக்கப்பாடு இருக்கு? சண்டைனா லவ்ல வரதானே செய்யும். டேய், சண்டை லவ்ல வரலாண்டா, லவ்வே வந்து சண்டையா இருக்க கூடாதுடா. எப்போ பாரு சண்டை 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 சண்டை. எப்பா, என்னால முடியல. இப்படிடா நீங்க 2 பேரும் தாங்கிறீங்க இதெல்லாம்? நீங்க சண்டை போடுறது கூட பிரச்சனை இல்லடா, ஆனா அந்த சண்டையை போட்டு இருக்கீங்க பாரு மாசக்கணக்குல. இப்படிடா நீங்களா மனுஷனுங்களா? என்னடா ஃபீலிங்ஸாவே இல்லையா உங்க 2 பேருக்கும்? ஜட மாதிரி உட்காந்துருக்கீங்க. யோங்கி, நீ பாத்தியா? அதான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படியே சண்டை போட்டு அப்படியே ஒழுங்கா உட்காந்துருக்க மாதிரி தான். நீ ஒரு சைடு ஃபீல் பண்றது, அவன் ஒரு சைடு ஃபீல் பண்ற. அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இதுல கேட்டா ஒரு டயலாக் வேற. சண்டை போட்டிருக்கும் போதுதான் அவன் என்னை மிஸ் பண்ணுவான், நான் அவனை மிஸ் பண்ணுவேன், அப்போதான் எங்க லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்ட்டு டயலாக் வர விடுவானுங்க. அதனால உண்மை, நாங்க எப்பெல்லாம் வந்து சண்டை போட்டு திருப்பி சேர்றோமோ அப்பெல்லாம் எங்க லவ் இன்னும் ஸ்ட்ராங்கா தாண்டா ஆகுது. மயிறு மண்ணாங்கட்டி எதனா கேட்ட புரோஜங்கோ. நீ சண்டை போட்டு மிஸ் பண்றது ஓகே தான், ஆனா இப்படி அழுது அழுது இது தானடா போகுது. உன்னோட ஹெல்த் தாண்டா பாதிக்கப்படுது. பாரு மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு. இந்த மோஜோட தான் இன்னைக்கு எக்ஸாமுக்கு வர போறியா? ஐயோ யோங்கி, போதும் நிறுத்து. நான் ஆல்ரெடி படிக்க வேற இல்ல, நீ வேற இன்னும் பேசி எனக்கு டென்ஷன் ஏத்தாடா. எக்ஸாம் வேற இருக்கல, வசிக்கிற கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு விட்டா போதும் அப்படி பாத்ரூம்ல போயிடுறான். ஜங்குங்க அப்படியே யோங்கி பார்த்துட்டு, எதுவும் கேட்டுறக்கூடாது, எனக்கு என்னப்பா எப்படி போங்கடா சாமிகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி போய் அங்க உட்காந்துக்கிறான். அப்படியே ஜங்குக்கு தான் வெயிட் பண்றான். ஜங்குக்கா அப்படியே ரெடியெல்லாம் இவங்க வரான். நான் ரெடி, போலாமா? நீ படிக்கவே இல்லைன்னு சொன்ன, எப்படி? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், வா வா. நீங்க தான் டாப்பர் ஆச்சே, நீங்க பார்த்துப்பீங்க. நாங்க தான் 10 நாள் படிச்சாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்டா? ஏன் இப்படி சொல்லி சொல்லியே தாண்டா என் உடம்ப ரணங்களை பண்றீங்க, வாடா மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்றா. யோங்கியா சிரிச்சுட்டு அப்படியே ஜங்கு கூட போறான். இப்ப 2 பேரும் வண்டியில தான் போயிட்டு இருக்காங்க. ஜங்குக் மைண்ட்ஃபுல்லா இப்ப டயாங் மட்டும்தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு எப்போ எக்ஸாம் வந்தாலும் டயாங் கிட்ட விஷ் வாங்காம அவன் போய் எக்ஸாம் எழுதவே மாட்டான். அதனால அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. அவன் அப்படியே கண்ணை மூடுறான். அப்போ, உனக்கு எத்தனை வாட்டி தானே சொல்றது, ராத்திரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்ட்டு. பாரு கடைசி நேரத்துல இது காணும் அதை காணும் தேடிட்டு இருக்க. நான் ஆல்ரெடி வந்து பெண்ணை காணும் பென்சிலை காணும் தேடிட்டு இருக்கேன். நீ வேற என் பின்ன பிடிச்சி கத்திட்டு இருக்க. பின்ன கத்தாம உன்னா கொஞ்சுவாங்களா? சீக்கிரம் எல்லாத்தையும் எடு, சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புடா, எக்ஸாம் வர டைம் ஆச்சு. டேங்கா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸாம்லாம் இல்லை, இது சின்ன வந்து மாடல் எக்ஸாம் தான், இன்னும் மெயின் எக்ஸாம் வரல. மெயின் எக்ஸாமும் மாடல் எக்ஸாமும் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நீ நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், அவ்வளோதான். ஒழுங்கா எழுதுற சரியா? எதையும் மறக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்டாயா, நான் இப்போ கிளம்புறேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போ. டேங் டேங், ஒன்று மறந்துட்டேன். இப்போ என்னடா மறந்த? அதுவா, கால் நீட்டு. எதுக்கு? காலை நீட்டுறா. சரி, நீட்டிட்டேன். நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க வீட்டுக்காரு அப்படின்ட்டு என்னவோ டயங் வந்து நெஜத்துல இருக்க மாதிரி அப்படியே கீழே விழுறான். டயங் இதை பாட்டுன்னு சடனா சிரிப்பு வந்துருச்சு. என் ஆசீர்வாதம் எப்பயுமே உன் கூட இருக்கும்டா. எப்பயுமே இருக்குமா? எப்பயுமே இருக்கும். என்னடா நீ தான் எப்பவுமே எனக்கு எக்ஸாம் வரும்போது என் கூட சண்டை போட்டு போயிடுவியே. நீ எந்த மெயின் எக்ஸாம் கூட என் கூட இருக்க? எப்ப பாரு மெயின் எக்ஸாம் வரும்போது தான் சண்டையை போட்டு பேவீங்க நீங்க. போன வருஷம் வரைக்குமாச்சு அம்மா என் கூட இருந்தாங்க. அம்மா கிட்ட நான் விஷ் வாங்கிட்டு போவேன். இந்த வாட்டி அம்மாவும் இல்லை, இந்த வாட்டி நீயும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜவுக்கோட ஃபேஸ் அப்படியே சேடா மாறுதான் வாய்ஸ்லாம். இதை கேட்டுட்டு டேங் உடனே, பாப்பா இங்க பாரு, இந்த வாட்டி எக்ஸாமுக்கு நான் கூட இருப்பேன். நான் நம்ப மாட்டேன். நீ போ, நீ சண்டை போட்டு போவ. நான் தான் சொல்றேன்ல, நான் இந்த வாட்டி உன் கூட எக்ஸாமுக்கு இருப்பேன். நீ இந்த வாட்டி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். நிஜமாவா? நிஜமா இருப்பியா? நிஜமா இருப்பேன்டா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
நான் உன் ப்ராமிஸ்லாம் நம்ப மாட்டேன். நீ ப்ராமிஸ் பிரேக்கர். நீ என் மேல பண்ணு. உன் மேல நான் பண்ண மாட்டேன். பத்தியா 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 இது இப்ப சொன்னல. இப்ப பாரு, நீ என் மேல பண்ண மாட்ற, அப்போ நீ இருக்க மாட்ட. டே உன் மேலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நான் என் மேல பண்றேன். அது மட்டும் நான் எப்படி நம்புறது? நம்புடா, நான் இருப்பேன் கூட. என்ன, என் மேல ப்ராமிஸா நான் இருப்பேன், சரியா? அப்படின்னு சொல்றான். ஜங்குக் சிரிக்கிறான். இப்பயே அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அவனுக்கு அப்படியே அழுக வருது. லைட்டா ஒரு சைட்ல இருந்து கண்ணு அப்படியே தண்ணி ஊத்துது. அதை அப்படியே அவன் தொடச்சிட்டு, ப்ராமிஸ் பிரேக்கர் சொன்ன மாதிரியே பாரு, காப்பாத்தல. நான் சொன்னதுதான் நடந்துச்சு. லயர் லயர், ஆல்வேஸ் லயர். புழுகாண்டி, எப்ப பாரு அவன் சொல்றதே நிறைவேற்றுறது இல்ல, சொல்றதும் பொய்யாதான் இருக்கு. கரெக்டா மெயின் எக்ஸாம் அப்போ கூட இல்லை, மற்ற நேரத்துலலாம் இருப்பான் ஒட்டிக்கிட்டு. இவன் வேணும் பண்றானா வேணா பண்றானவே தெரில. எனக்கு இப்போ அவன்கிட்ட இருந்து விஷ் வேணுமே, என்ன பண்றது? பேசாம மெசேஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்படியே அவன் ஃபோன் எடுக்கிறான். அப்படியே அவன் மெசேஜ் பண்ணலான்னு போறான். சரி, இப்போ மெசேஜ் பண்ணா அவன் பார்ப்பானா? பார்க்கலன்னா கஷ்டமாயிடுமே. பண்ணுவோம். அவன்கிட்ட சொல்லாம போயிட்டோம், விஷ் வாங்காம போயிட்டோன்ட்டு உறுத்திட்டு போறதோட சொல்லிட்டு போயிட்டோன்ற சந்தோஷத்துல போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அவன் மெசேஜ் பண்றான். இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் அப்படின்ட்டு அவன் மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை ஓப்பன் பண்றான். அவன் ஃபோன் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே பாப்பப் சவுண்டு கேட்குது. அவன் எடுத்து பார்த்தா அதில் ஹால் பெஸ்ட்டா நல்லா எழுதுன்ட்டு டேங் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அவன் மெசேஜ் பண்ணதை பார்த்தோன்னே ஜங்குக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஹாப்பியா அவனோட பனித்திட்ட காமிச்சு ஈன்னு இழிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு யோங்கி யாரோ யார்கிட்டயோ பேசலன்னாங்க, இப்பனா இழிச்சிட்டு இருக்காங்க. மூட்ரா மூடு, பேசலாம் இல்லை, விஷயம் மட்டும் வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? சந்தோஷமா? இப்போ நல்லா எழுதுவியா? பேஷா எழுதுவேடி. என்னவோடா, நீ நல்லா எழுதுனா போடும், இது சிரிச்சுட்டே இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். எப்படியே அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க. எப்படியோ எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டாங்க. இப்படியே டெசிஷன் போடு. ஜங்குக்கு அவனோட எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணுறான், நல்லாவே அட்டன் பண்ணுறான். அவன் போகும்போதெல்லாம் டேங்கோட மெசேஜ் தான் பார்த்துட்டு போகிறான். டேங் கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும் போது ஒரு மெசேஜ் வாங்கியிருப்பான்ல, அந்த மெசேஜ் தான் எப்பவுமே பார்த்துட்டு அவன் எக்ஸாம் எழுத போகிறான். எப்படியோ எல்லா எக்ஸாமையும் நல்லபடியாக முடிச்சிட்டான். இன்னைக்கு தான் அவனோட லாஸ்ட் டே. எல்லா பசங்களும் அழுதுட்டு இருக்காங்க எக்ஸப்ட் ஜங்குக் மட்டும் நின்று சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ யோங்கி டேய் பாவி, உனக்கு பிடிச்ச ஃபேவரட் மேம் போறாங்களா, நீ நானா உட்காந்து இழிச்சிட்டு இருக்க? அவங்க மட்டுமா போறாங்க, நம்மளும் தான் போறோம். அதுக்கு என்னடா சொல்ல சொல்ற? நான் ஸ்கூல்ல மட்டும் என்ன என்னைக்கு அழுதுருக்கேன், இப்ப இங்க மட்டும் அழுகுறதுக்கு? டேய், அட்லீஸ்ட் அவங்க நம்ம கூட 2 வருஷம் இருக்காங்கடா, கொஞ்சமாச்சு மூஞ்சி இதுவா வச்சிருக்கணும்ல. டேய், எனக்கு வந்தாதானடா நான் அழுக முடியும். தோ இங்க அங்க பாரு, அந்த மீனாமினிக்கு எப்படி கரெக்டா இந்த மேக்கப் அழியாம அழுகணும்ட்டு, ஐலைனர் அழியாம அழுகணும்னு மேல மேல பார்த்து அழுவுறாடா. அந்த மாதிரிலாம் எனக்குலாம் அழுக வராதுடா. எனக்கு வரல. அப்போ உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டமா இல்ல சொல்ல, கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க போறாங்க, வலிக்குதான். ஆனா இருந்தாலும் அழுக வரல. உனக்கு வராதுப்பா, உனக்கு வராது. யார் விஷயத்துல வரப்போகுது? இதுவே டயாங் விஷயமா இருந்தா இன்னத்துக்கு நீ எந்த நாள் இருக்கு எனக்கு தான் தெரியும். டேய், அவனை ஏன்டா இழுக்கிற இப்போ? அவன் வேற, இவங்கெல்லாம் வேறடா. அவங்களும் இவங்களும் ஒன்னாடா. இவங்கெல்லாம் என் லைஃப்ல பாதிலேயே பாதிலேயே போறவங்கடா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் கேட்டா நான் யாருன்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது, நானா ரிமைண்ட் பண்ற வரைக்கும். ஏன் சொல்ல போனா எனக்கே கூட ஞாபகம் இல்லாம போயிடலாம். ஆனா டயாங் என் லைஃப்டா, அது எப்படிடா அவங்களையும் இவங்களையும் ஒன்னா வச்சு பார்க்க முடியும்? அவன் வேற இவன் வேற. மேபி டயாங் என் லைஃப்ல இல்லைனா கூட அவன் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். சொல்ல போனா he is magic of my life. இருட்டா இருந்த என் லைஃப லவ்ன்றத விளக்கிச்சுக்க வச்சு அப்படியே பிரைட் ஆக்கிட்டான் தெரியுமா? ஐம் சீயிங் லைக் மை எவ்ரிதிங். எனக்கு எல்லாமே அவன் தான்டா. அப்புறம் அவன் விஷயத்துல மட்டும் நான் வேற மாதிரி தானே இருப்பேன். எப்பா சாமி போதும்டா, நிறுத்து.
டயங்க பற்றி எழுதிடக்கூடாதே. அப்படியே வந்து சாருக்கு தாரையா கவிதையா கொட்டும். லவாங்கியா இருப்பாரு. சரி, ஏதோ ஒண்ணு. நீ அள்ளுகலைனா கூட பரவாயில்லடா. மூஞ்சி தயவுசு சிரிச்சா மாதிரி மட்டும் வச்சுக்காத. ஆல்ரெடி உன் மேல நிறைய பேர் கான்ல சுத்திட்டு இருக்கானுங்க. இதை வச்சு எதனா கொளுத்தி போட்டுற போறானுங்க. கொஞ்சம் மூஞ்ச இங்கேருந்து போற வரைக்கும் கொஞ்சோண்டு சேடா வச்சுக்கோ. அப்படி இல்லையா எங்கேயாச்சும் போய் உட்காந்து ஃபோன் எதனா பார்த்துட்டு இரு. அந்த சைடு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவன் பாட்டுன்னு போயிட்டான். அழுக வரலன்னா நான் என்னடா பண்ண முடியும்? சரி, இங்க இருந்தா திருப்பி எதனா ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு ஒரு எம்டி கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிறான். அவன் அப்படியே அங்க இருக்க ஒரு பெஞ்சில் அப்படியே தலை வச்சு படுத்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்படியே ஏஞ்சி உட்காந்து போர் வேற அடிக்குது. இவனுங்க வேற கேக்கெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முள்ள நம்ம போகணுமா? எப்போ கட் பண்ணுவானுங்க வேற தெரியல. கடுப்பா இருக்கு. அப்படியே அவன் கண்ணை மூடுறான். அப்படியே டைம் ஃபெஸ்டா வந்துட்டு போகுது. இவன் வேற அவனா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே அவன் நெஞ்சில கையை வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டு இவன் வேற பார்க்கணும் போல இருக்கு, பேசணும் போல இருக்கு, வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பில்ல. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஃபோன் அவன் டக்குன்னு எடுத்து சரி ஸ்டோரியாச்சும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு டயாங்கும் ஜங்குக்கும் போட்டிருப்பாங்க அவங்களோட பர்சனல் ஐடின்ட்டு. அதுக்கு போகிறான். அங்கே போட்டால் டயாங் ஆல்ரெடி ஸ்டோரி போட்டு வச்சுருக்கான். பாரா, என்ன ஒரு அதிசயம்! சண்டை போட்ட நேரத்தில் சார் போட்டு வச்சிருக்காரு. அதுவும் என்ன ஹைட் பண்ணாமல் போட்டு வச்சிருக்காரு. என்ன ஒரு இதுவாக இருக்கு. ஒரு வேளை வேதாள முருங்கை மரம் விட்டு கீழே இறங்கிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டே போய் ஃபோன் எடுக்கிறான். அதில் பார்த்தா டயாங் வந்து ஜங்குக் கூட எப்படியெல்லாம் வாழணும் சொல்லியிருப்பானோ அந்த மாதிரி ஒரு எடிட் இருக்கு அதில். அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் மை ட்ரீம் போட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ பாரா, குழந்தை இருந்தா அழகா எடிட் பண்ணி போட்டிருக்குன்ட்டு மனசு மாறிட்டானோ, கோவெல்லாம் போயிடுச்சோ அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோன்னு தெரியலையே. போனே கால் அடிக்கணும், பேசணும். நேற்று நைட்டு போட்டிருக்கான், நம்ம இப்போதான் பார்க்குறோம். மாடு போகாம என்னடா பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ பார்க்கவே அழகா இருக்கே, போய் திருப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் பார்க்குறான். அப்போதான் அவன் கண்ணு கீழே போகுது. கீழே கேப்ஷனில் பார்த்தா பட் இட்ஸ் ஜஸ்ட் ஏ ட்ரீம்ன்ட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவன் ஐஸ்ல அப்படியே ஒயிட் ஆகுது. அவனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே அந்த வேர்ல்டே நின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னே புரியல. இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஏ ட்ரீம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? மேல மை ட்ரீம்னு சொல்லி போட்டிருக்கான். ஆனா கீழே மை பட் இட்ஸ் ஜஸ்ட் ட்ரீம்னு போட்டிருக்கான். என்ன அர்த்தத்தில் அவன் சொல்கிறான்? ஜங்குக் அப்போதான் சந்தோஷப்பட்டிருப்பான். டயாங் வந்து அவனுக்கோசம் ஸ்டோரி போட்டிருக்கான். அதுவும் அவங்க எப்படிலாம் வாழணும் டயாங் சொல்லியிருப்பானோ அதை வச்சே போட்டிருக்கானும் போது அவன் அப்போதான் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் அவன் கீழே கேப்ஷனை பார்க்குற வரைக்கும் அதை பார்த்த அப்புறம் அப்படியே அவனுக்கு அவன் இதே யாரோ உடைச்ச மாதிரி அவ்வளோ வலிக்குது. அவன் கண்ணிலேருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அது அர்த்தமாக அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்ல வரான்ட்டு அவனுக்கு சுத்தமாக புரிய மாட்டுது. அவன் உடனே போயிட்டு டயாங் தான் மெசேஜ் பண்ணுறான். பட் இட்ஸ் ஜஸ்ட் என்ன அர்த்தம்? எனக்கு புரியல டயாங். நீ நல்லா பேசினா ஏதோ நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிளஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற. ஆனா என்கிட்ட சண்டை போட்டுட்டா என்ன அப்படியே கீழே போட்டு மிதிக்கிறடா. முடியல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு மொத்தமா கொண்டு வரலாம்ல டயாங். ஏன்டா இப்படி அணுவா கொல்ற? என்னை மொத்தமா கொண்டுடா. எனக்கு தெரியாது. எனக்கு இதுக்கு பதில் வேணும். எனக்கு இது பதில் வேணும். என்ன வருதாலும் சொல்லு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சொல்றா. இப்படியெல்லாம் போடாத. எனக்கு வலிக்குது. எனக்கு தெரியாது. இதுக்கு எனக்கு பதில் வேணும். அவ்வளோதான். அவன் அப்படியே அவன் ஃபோனை கீழே வச்சுட்டு
அப்படியே டயர்டா பெஞ்சில் படுத்துடுறான் கண்ணை மூடி. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. டியர், சொல்றா. உன்னை நான் கொஞ்சம் தான் குடிக்க சொன்னேன், எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்கா? கொஞ்சம் தான்டா குடிச்சா, அது எப்படி தெரியுது உனக்கு? சரி, நான் அவனு கேட்கிட்டா? என்னடா? இல்லை, எப்போ பாரு நான் மட்டுமே வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் ட்ரீம்லா இல்லை? ஏன் இல்லை? இருக்கா? ஏய், உன்னை லவ் பண்ணுறேன், அப்போ எனக்கு எல்லாமே இருக்குமா? உண்மையை சொன்னால் உன்னை விட நான் தாண்டா அதிகமாக காண்றேன். என்ன உன்கிட்ட சொல்ல? அதான் எனக்கு தெரியுமே, சார் தான் எதுவுமே நல்லா இருக்கும்போது தெளிவாக இருக்கும்போது சொல்ல மாட்டீங்கன்ட்டு. எங்க இப்போ கொஞ்சம் சொல்லு பாப்போம். டேய், குடிச்சிருக்கேன்ட்டு போட்டு வாங்க பார்க்குறியா? இல்லையே, எனக்கோசம் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல, எனக்கு கேட்க ஆசையாக இருக்குது. நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேன்னா இன்னைக்கு தானே கேட்குறேன், எனக்கோசம் சொல்லு. அதுவா? ஆமாம், அதான் சொல்லு. பறக்காதடா, சொல்கிறேன். அது யாரும் இல்லாத ஒரு இடம், அங்கே குட்டியாக ஒரு வீடு, அதை சுற்றி நல்லா பெரிய கார்டன். அந்த வீட்டில் நீ நான் நம்ம 2 பேர் மட்டும்தான். வேறு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஃபோனுன்னு இருந்தாலும் உன் ஃபோனில் என் நம்பர், என் ஃபோனில் உன் நம்பர். நம்ம 2 பேர் ஃபோனில் நம்ம நம்பரை தவிர வேறு யார் நம்பரும் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தால் அதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்புறம் நீ வீட்டில் இருக்கும்போது நான் தான் உனக்கு அந்த குட்டி குட்டி போனிட்டையெல்லாம் போட்டு விடுவேன். எனக்கு நீ என்னோட ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். அதிகமாக என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் நீ போட்டு சுற்றணும். எனக்கு இப்போ குக் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் உனக்கோசம் யூடியூப் பார்த்தாச்சு, உனக்கு நிறைய எனக்கு பிடிச்சிடலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு வச்சு பார்க்கணும். உன்னை காலையில் எழுப்பி குளிப்பாட்டி ரெடிலாம் நான் தான் பண்ணி விடுவேன். அப்புறம் சாருக்கு பேபிஸ்லாம் எத்தனை வேணும்? இருடா, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எனக்கு 3 வேணும். 1 பொண்ணு 2 பையன், அது போதும். ஆனால் அந்த 3மே எனக்கு 5 வருஷம் கழிச்சு தான் வேணும். உன் கூட நான் ஒன்றா வந்ததுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு தான் வேணும். ஏன் 5 வருஷம் கழிச்சு? என்ன இருக்காதாடா, உன் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. அப்படிங்களா சார்? எப்படியெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? அதுவா, அது உன்னை அதிகமாக லவ் பண்ணணும், அதிகமாக கேர் பண்ணிக்கணும், ரொம்ப உட்கார வச்சு அப்படியே லேப்லேயும் உட்கார வச்சு உன்னை கொஞ்சிகிட்டே இருக்கணும். உன் கூட சேர்ந்து அப்படியே உட்காந்து குக் பண்ணுறேன்ற பேரில் உன் கூட ரொமான்ஸ் பண்ணணும். அப்படியே நீ பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே அட்மையர் பண்ணி கணத்தில் கை வச்சுட்டு பார்க்கணும். நிறைய உன் கூட சேர்ந்து ஊரை சுற்றணும். அப்புறம் வீட்டில் உன் கூட நிறைய படம் பார்க்கணும். பார்க்க வேண்டிய பட்ஜெட் லிஸ்ட் நிறைய இருக்குது, விண்டிங் மூவிஸ் நிறையவே இருக்குது. அதெல்லாம் கட்டில் பண்ணிவிட்டு உன் கூட உட்காந்து பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கின்னு வந்து போட்டு அப்படியே ஒன்று ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஆல்பம் பண்ணி வச்சுப்பேன். நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பார்ப்பேன். யூ நோ வாட், யூ ஆர் மை ப்ரைவேட் ஸ்டார். ப்ரைவேட் ஸ்டார்? என்ன ப்ரைவேட் ஸ்டார்? அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, சொன்னால் மில்கியோட தூக்கிடுவாங்க. ஓ, பொல்கி. அப்புறம் அல்தானா? இன்னும் இருக்குது. இன்னும் என்ன இருக்குது? எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுவாங்களா? பண்ணுறதில்ல பார். நான் வெயிட்டிங்ப்பா, நான் வெயிட்டிங். அப்புறம் இன்னொன்று, இந்த உலகமே பொறாமப்படுற அளவுக்கு நான் லவ் பண்ணணும்டா. நான் உன் மேலே வச்சுருக்க லவ் பார்த்து பொறாமப்படணும், அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணி நான் பார்த்துப்பேன். அப்படியா? ஆமாண்டா. இப்போது நம்ம 2 பேர் தூரத்தில் இருக்கோம், அதனால் ஒரு சில விஷயம் என்னால் பண்ண முடியல. ஆனால் கிட்டே வந்திருக்கிறது அப்படி கிடையாது.
நான் இருக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பாரு. நான் வெயிட்டிங்ப்பா, நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டயாங் இதை சொன்னது எல்லாமே ஜங்குக் மைண்டில் அப்படியே ஓடுது. அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. அப்போ யோங்கி அங்கே வரான். யோங்கி வந்து அப்படியே ஜங்கு கூட சொல்கிற தட்டுறான். டேய், கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருக்க மாட்டியாடா? நான் உன்னை போ உட்காந்து தான் பார்க்க தானே சொன்னேன், இங்கே என்ன வந்து பார்த்து தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு யோங்கியோட வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஜங்குக்கு அவனோட கண்ணில் கட்டி ஏசலாம். அப்படியே ஷோல்டரில் தொடச்சிட்டா அப்படியே ஏஞ்சி உட்காடுறான். நான் உன்கிட்ட ஏய் ஜங்குக், என்னடா என் கண்ணில் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கு, என்னாச்சு, அழுதியா? டேய், நான் ஏன்டா இப்போ போய் அழ போகிறேன்? நல்லலாம் இல்லை, தூங்கணும்ல, அதனால கண்ணு ரெட்டாக இருக்கு. அப்படியா, சரி வா. எங்க? டேய், கேக் வைக்க கூப்பிட்றானுங்க, வாடா, விட்டுட்டு போகலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி யோங்கிக்கு அத்தரமே இழுத்துட்டு போகிறான் ஜங்குக்க. ஜங்குக்கும் போகிறான். ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்டோரி மட்டும்தான் ஞாபகம் வருது. அவனுக்கு வேறு எதுவுமே வந்து வர மாட்டேங்குது. அவன் மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்காது. அவனுக்கு அது ஒரு மாதிரி மூச்சு அரைக்குது. அங்கே எல்லாருமே சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க எக்ஸப்ட் ஜங்குக். ஜங்குக் மட்டும் ஒரு மாதிரியே இருக்கான். யோங்கி அதை வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கலை. அவன் கேக் கட்டுறதை பார்த்துட்டு இருந்தான். ஜங்குக் மைண்டு ஃபுல்லாகவே அப்படியே அந்த ஸ்டோரி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்டோரி, டயாங்கோட ட்ரீம், அவன்கிட்ட சொன்னது, அது எல்லாம் தான் அப்படியே அவன் ஓடிட்டு இருக்கா. அவனுக்கு அழுக வருது, ஆனால் அவனால் அழுக முடியாது. ஏன்னா அவனை சுற்றி கிட்டத்தட்ட மொத்த கிளாஸ்மே இருக்காங்க. இப்போ அழுதா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி அவனுக்கு யாருக்கு முன்னாடி அழுகவும் பிடிக்காது. அதனால் அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவன் கண்ட்ரோல் பண்ணனால அப்படியே அவனுக்கு மூச்சு செம்மையாக இறைக்குது. அவனால் மூச்சே விட முடியல. அதனால அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கேக்கில் வெட்டி முடிச்சிடுறாங்க. இவங்க அப்படியே ஒரு பீஸ் எடுத்து, டே மச்சான், பிடிச்ச பீஸ்டா, நல்லா பெருசாக கச்சிருக்கேன், இந்தா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு எடுத்துட்டு வரான். அப்படியே ஜங்குக் அப்படியே நிற்கிறான். டேய் என்னடா, டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்லவே ஜங்குக் அப்படியே கீழே பொத்துன்னு வந்து மயக்கம் போட்டுடுறான். இவங்களுக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அப்படியே அங்கே இருந்த மொத்த பேருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே ஜங்குக்கு தான் சுற்றி இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. டேய் ஜங்குக், டேய் என்னடா ஆச்சு? டேய் எந்திரடா. ஐயோ, ஏஞ்சிக்க மாட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் அப்படி துடிக்குது. ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் சின்ன வயசுலேருந்தே. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் உடனே ஜங்குக்கை தூக்க போகிறான். அவன் தூக்க போகிறது பார்த்துனே மொத்த பேரை தூக்க போகிறாங்க. எப்படியே ஸ்கிப் பண்ணா 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் காமிச்சா அங்கே ஜங்குக் படுத்திருக்கான். அங்கே டாக்டர் அப்படியே ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவன் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவன் ஓப்பன் பண்ணுறத டாக்டர் பார்த்துட்டு, எந்திரிச்சிட்டியா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறப்ப ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். இப்போ தான் ஒரு ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிருக்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னாச்சு கேட்ட அடுத்த செகண்டே அவனுக்கு டயாங்கோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஏய் ஜங்குக், எதுக்கு இப்போ நீ அழுகுற, என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. அவன் லேசாக தலையை மட்டும் ஆட்டுறான். அப்போ டாக்டர் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வச்சு, இங்கே பாருப்பா, நீயும் பார்க்க என் பையன் மாதிரி தான் இருக்க, எனக்கும் உன் வயசில் ஒரு பையன் இருக்கான்தான். இந்த வயசில் அதிகமாக பசங்களுக்கு வர ஒரே பிரச்சனை காதல் தான். எனக்கு தெரியல உனக்கு அதுவாக இருக்குமான்ட்டு. மேபி மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு இங்கே வரவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க அப்படி தான் இருக்காங்க. அதுவும் நான் சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்து வளர்த்தவன்ப்பா. உனக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் குழந்தையிலேருந்தே எனக்கு தெரியும் உன்னை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு, ரொம்ப உன்னையே நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. உன்னை இங்கே அப்படி தூக்கிட்டு வந்தப்போ எனக்கே பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துடுப்பா. இங்கே பாரு ஜங்குக், உனக்கு ஃபிசிக்கலாக எதனா ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்லலாம். அஸ் ஏ டாக்டராக அதை க்யூர் பண்ணுவேன். உனக்கு எதனா மென்டலாக ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லலாம். அஸ் ஏ ஃப்ரெண்டாக நான் எதனா பண்ணுவேன்ப்பா உனக்கு. ஆனால் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்காத. அது உன்னை பாதிக்கிறத விட உன் மேலே பாசம் வச்சுருக்கவங்கள ரொம்ப பாதிக்கும்ப்பா. இப்போ சொல்லு, உனக்கு எதனா ப்ராப்ளமா
அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. ஆக்சுவலாக டாக்டர் வந்து அவங்களோட ஃபேமிலி டாக்டர் மாதிரி. சின்ன வயசுலேருந்தே ஜங்குக்கு எதனாலும் அங்கே தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு இப்படி பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கேட்குறாரு. இல்லை டாக்டர், எனக்கு எக்ஸாம் தான், கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டேன். தொடர்ந்து எக்ஸாம் இருந்ததா, அதனால தான் நான் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் ஆகிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டாக்டர் ஒரு செகண்ட் அப்படியே ஜங்குக்கோட கண்ணை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியுது அவன் போய் தான் சொல்கிறான்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே அவர் கேட்க விருப்பம் இல்லை. அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, உனக்கு அதுதான் பிரச்சனைனா டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப், மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, உன்னை நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு அப்படி பொறுமையாக தலையாட்டுறான். அப்போ யோங்கி தான் உள்ளே வரான். டாக்டர், இப்போ அவன் எப்படி இருக்கான்? இஸ் ஆல்ரைட் நவ், நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நல்லா தான் இருக்கான், ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்த டேப்லெட்டில் கரெக்டாக போட சொல்லுங்கள். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும், சரியா? அதே மாதிரி எதனா ப்ராப்ளம்னா உடனே கூட்டிகிட்டு வரணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ஓகே அப்படி சொல்லிடுறான். டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே படுத்திருக்கான். இவங்க பக்கத்தில் போய் உட்காடுறான். இவங்க எப்படி ஜங்குக்கோட கையை பிடிக்கிறான். இப்போ நீ ஓகேவாடா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் அப்படியே பொறுமையாக தலையாட்டுறான். யோங்கி இங்கே கொஞ்சம் கிட்ட வாயேன். என்னடா, என்னாச்சு? எனக்கு டயாங் கிட்ட பேசணும். டயாங்ன்ற பேரை கேட்டோடனே யோங்கிக்கு செம்மையா கோவம் வருது. லூசாடா நீ, லூசா நீ? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, காதல் பைத்தியம். அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான் ஜாங்கோ, ப்ளீஸ் விட்டுரு. பாரு, உனக்கு எந்த நிலைமைக்கு அவன் தள்ளி விட்டுருக்கா பாரு. இப்போ நீ எங்கே வந்து படுத்திருக்கடா? 1 வீக் நீ எப்படி இருந்த கூட உனக்கு தெரியாது, அன்கான்ஷியஸில் இருந்த. ஆனால் நீ அன்கான்ஷியஸில் இருந்தன்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. நீ 1 வீக்காக என்ன ஆன, உனக்கு என்ன பிரச்சனை, நீ உயிரோட இருக்கியா இல்லையா எதுவுமே தெரியாமல் அவன் இருக்கான். எப்போ பாரு சண்டை போட்டு போட்டு உன்னை கஷ்டப்படுத்த அழுக வச்சு. நீ அதுக்கு முன்னாடி எப்படிரா இருந்த, இப்போ எப்படிரா இருக்க? ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உன்னை பார்க்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு. போதும்டா, விட்டுரு அவனை, வேணாம், உனக்கு அவனுக்கும் செட் ஆகாது. அப்போ ஜங்குக், முடியாதுடா. ஐயோ ஜங்குக், நான் உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதா? வேணாண்டா. முடியாது யோங்கி, என்னால் முடியாது. டே, அவன் இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது யோங்கி. அவன் தான் எனக்கு எல்லாமே. ஓ, அவன் தான் உனக்கு எல்லாமே நீ சொல்கிற, ஆனால் நீ எப்படி வந்து இங்கே படுத்துட்டு இருக்க? அவனால தானே, அவனால தானே நீ இப்படி வந்து படுத்திருக்க. அவனால இல்லை, எனக்கு உடம்பு முடியல, அதனால தான். பொய் சொல்லாத ஜங்குக், உனக்கு மட்டும் உன் ஸ்டோரி தெரியாம இல்லை. யோங்கி நிறுத்துடா. நீ இப்போ என்ன சொன்னாலும் என் மைண்டு ஒத்துக்காது. என் மைண்டுன்ட்டு இல்லை, என் மனசுன்ட்டு இல்லை, என் உடம்பு உயிர் எதுவுமே ஏற்றுக்காதுடா. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் பேச முடியல. நான் இப்படி இருக்க அது அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியாதுடா. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனும் இங்கே இல்லை, அவன் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு குழந்த மாதிரி ஓடி வந்து அழுதுதான் அவன் அதாண்டா இருந்திருக்கும். நான் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேனே அவனுக்கு தெரியாதுடா. அப்ப தெரியாதப்ப அவன் அவனாதான்டா இருப்பா. நீ நவோ அவனுக்கு தெரிஞ்ச அவன் அப்படி இருக்க மாதிரி இருக்குன்ட்டு சொல்ற. அவன் அப்படிலாம் இல்லடா. அவனை தயவு செஞ்சு அப்படி பேசாத, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இங்க நான் இப்படி இருக்கேன்னா அவன் காரணம் இல்லை, அவன் ஒன்றும் சொல்லலை. நீ அழுகு, நீ இப்படி போய் படுத்துக்கோன்ட்டு அதனால பண்ணேன். அது ஏன் தப்பு தான் யோங்கி, அவன் அதெல்லாம் இல்லை. எனக்கு அவன்கிட்ட பேசணும்டா. நான் இப்போ எனக்கு உடம்பு முடியல சொன்னா அவன் அப்படியே மாறிடுவான்டா மொத்தமா. அவன்கிட்ட நான் பேசணும், தயவு செஞ்சு ஃபோனை கூட யோங்கி. யோங்கி அப்படியே என்ன சொல்றது தெரியல. எனக்கு என்ன சொல்றது தெரியலடா, டென்ஷன் தான் ஆகுது.
ஒரு சைடு டேங் மேலே கோவமும் வருது, ஒரு சைடு உன்னை பார்த்தா கஷ்டமாகவும் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு உங்ககிட்ட ஃபோன் கொடுக்க முடியாது. ஏன் ஏன் கொடுக்க முடியாது? நீ ஊந்த ஃபோர்ஸில் ஃபோன் கீழே ஊந்து உடஞ்சிச்சுடா. கடையில் கொடுத்துருக்கேன், சரி பண்ணி தர கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன் முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே? நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன்டா, அவனுங்க இன்னும் தரல. ஊந்ததில் டேட்டா மொத்தமாக போயிடும்னாங்க. டேட்டா மொத்தமாக போயிடுமா? இல்லை டேட்டா கவலைப்படாத, டேட்டாவோட ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதான் லேட் ஆகுது. இன்னைக்கு சாயங்காலம்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நீ வரி பண்ணிக்காத. நான் போயிட்டு டிஸ்சார்ஜ் இதுவெல்லாம் பண்ணிட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கா அப்படியே தலையாட்டுறான். இப்போ யோங்கி வெளில போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே படுத்து அப்படியே அயங்கப்படுதான்னு நினச்சிட்டு இருக்கான். ஏன் டயாங் இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஒவ்வொரு டைம் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கஷ்டமே நீ நினைக்கும் போது நான் என்னடா பண்ணுவேன்? அடுத்தவங்கிட்ட உன்னை விட்டு கொடுக்க முடியல, உன்னை விட்டு இருக்க முடியல. நான் தாண்டா எல்லாருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே யோங்கியும் எல்லா டிஸ்டர்பும் இதுவும் முடிச்சுட்டு அப்படியே ஜங்கோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போகிறான். அவங்க வீட்டு வாசலில் போன உடனே அப்படியே 2 குட்டி ஹேண்ட்ஸ் அவனை கட்டி பிடிச்சிருக்கு. அவன் கீழே பார்த்தா ஹேனா அப்படின்றான். அது அவன் சிஸ்டர் தான். அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறான். அவன் அப்படியே கீழே குனிறான். ஹேனா, உனக்கு இப்போ எப்படி இருக்கு? வலிக்குதா? இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வா, நம்ம உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லி அவளும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறா. உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறா. கொடுத்துட்டு அப்படியே ஜங்கு கூட கையை தான் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா. உனக்கு வலிக்குதா? இல்லைம்மா, எனக்கு வலிக்கலை. அப்போ யோங்கி அங்கேருந்து வரான். அவன் வரதை பார்த்துட்டு அவங்க பாட்டி, வாப்பா யோங்கி உட்காரு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஜங்குக்கு பார்த்துக்கிட்டதுக்கு. ஐயோ பாட்டி, தேங்க்ஸ்லாம் எதுக்கு? இல்லைப்பா, ஹனாவை வேற பார்த்துக்கணும், அவங்க அப்பாவும் ஒர்க் போயிடுவார், அவங்க அம்மா இருந்தால் பார்த்துட்டு இருந்திருப்பா, அவங்க அம்மாவும் இல்லை, எனக்கும் வீட்டில் இருக்க ஒர்க்லாம் பார்க்கணும், எப்படிதான் ஜங்குக்கை பார்க்க போகிறேன்னாச்சோ, ஆனால் நீ நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லும்போது ஜங்கு, ஆமாம், இப்போ உங்களுக்கு ஹனாவை பார்த்துக்கிறது இல்லாமல் வீட்டில் ஒர்க் இல்லாமல் இருந்தால் அப்படியே நீங்கள் என்னை பார்த்து தான் மறுபடியும் பார்த்துருப்பீங்களே. அப்பயும் டே இருக்குடா அவங்ககிட்ட கோவப்படுற, விட்ரா, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் உட்காந்துறா. பாட்டி, நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க, நீங்கள் போங்க அப்படின்ற அவங்க பாட்டியும் போயிடுறாங்க. டேய், எங்கேயோ இருக்க கோவத்தெல்லாம் இதுக்குடா அவங்க மேலே காமிக்கிற? ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ யோங்கி அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து ஏதோ அவன் கையில் கொடுக்குறான். பார்த்தா அவன் ஃபோன் தான். அப்போ யோங்கி ஜங்கு கையில் ஏதோ வைக்கிறான். ஜங்குக்கு பார்க்குறான். பார்த்தா அவன் ஃபோன் தான். அவன் அப்படியே மேலே நிமிந்து பார்த்து, என் ஃபோன் உடஞ்சிச்சு சொன்னேன், கடையில் இருக்க சொன்னேன், இப்போ நான் கையில் கொடுக்குற. உன் ஃபோன் உடஞ்செல்லாம் உண்மைதான், நான் கடையில் கொடுத்ததும் உண்மைதான், அவன் ரிப்பேர் பண்ணதும் உண்மைதான். ஆனால் நான் நேற்றே ஃபோனை வாங்கிட்டேன். நேற்றே வாங்கிட்டியா? அப்பயே நான் ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ நீ ஃபோன் கடையில் இருக்க சொன்னேன். பின்ன என்னடா, நான் இருக்க சொல்லியிருந்தா நீ அப்பயே நான் டயாங்கிட்ட பேசணும் அப்படின்னு நீ சொல்லியிருப்ப, அதனால தான். ஏன் உனக்கு என்ன ஆச்சு இப்பெல்லாம்? டயாங்க அண்ணா அண்ணா சொல்லிட்டு இருப்ப, இப்போ எதுக்கு டயாங் மேலே நீ இவ்வளோ வெறுப்பை காமிக்கிற? வெறுப்பு இல்லடா, வருத்தம். அதான் ஏன்னா இதோ என் முன்னாடி உட்காந்துருக்கே உன்னாலதான், உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனால அதனாலதான். உன்னை என்னடா பண்ணா? அவன் அப்படி பண்ணதுனால தான் நீ இப்படி உட்காந்துருக்க. ஒவ்வொரு வாட்டியும் உன்னை அளவிட்டு பாரு, இப்ப நீ எப்படி உட்காந்துருக்க பாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி நீ ஆல்ரெடியா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு தான் இருந்த, ஆனா இப்ப டாக்டரும் உயிருக்கு ஆபத்து, நீ ஸ்ட்ரெஸ் ஆனா சொல்ற அளவுக்கு ஒன்று ஆக்கிட்டான். அவனாலலாம் இல்லை யோங்கி, அவன் மட்டுமே எனக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கான். இதோ வீட்டில் இவங்களாம் இருக்காங்களே, இவங்களும் தான் என்ன ஸ்ட்ரெஸ் ஏற்றுறாங்க. அதை விட உனக்கு காலேஜில் நல்லா தெரியல எனக்கு காலேஜில் என்னென்ன நடக்குதுன்ட்டு. அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காதா? அதுவும் அம்மாவும் இல்லை, அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்காதா? சரி, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, இந்த ப்ராப்ளம்க்குலாம் நீ அழுகுறியா அப்படின்னு கேட்டோன்னே ஜங்குக்கு அப்படியே வாயா முடிக்கிறான், எதுவுமே சொல்ல.
சொல்லுடா, அழுகுறியா? ம். ஆ, தெரியுதுல்ல, அழலல. அப்ப நான் எதை சொல்ல முடியும்? அதை தானே சொல்ல முடியும். டேய், நான் அழறேன்னா அவன் என்னடா பண்ணுவான்? அவனா சொன்னான், ஜங்குக் எனக்கோசம் நீ அழுகு, கதறி கதறி அழுகு, சாப்பிடாத, புரண்டு இது பண்ணிக்கோ, உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோண்டாவும் நான் சொன்னான். அது நான் தானே பண்றது, ஏன் தப்பு தானே. அப்படியே நீ அவன் மேல கோவத்தை காமிக்கிற. நான் ஏன் கோவத்தை காமிக்கிறேனா? சரி, நீ இப்ப இவ்வளோ சொன்னல, நீ தான் பண்றேன்ட்டு. சரி, நீ அழுகலாம் நிறுத்த வேண்டியதானே, ஏன் நிறுத்த மாட்ற? அவனை வந்து ஏன் அழுகுற? நிறுத்தலாம்ல, நீ நிறுத்த மாட்டதானே. அப்ப அவனுக்கு அது தெரியும் தானே, நீ சென்சிட்டிவா இருக்க அவன் விஷயத்துலன்ட்டு. தெரிஞ்சுதான் அப்படி பண்ணா பின்ன அவன் மேல கோவம் வராம என்ன சந்தோஷமா வரும்? ஜங்குக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனுக்கு ஒரு சைடு ஷாக்காக தான் இருக்கு. ஏன்னா யோங்கி எப்பயுமே டயங்க அண்ணா அண்ணா சொல்லிட்டு இருப்பான். இப்போ டயங் மேல அவன் அவ்வளோ கோவலத்தில் இருக்கிறத பார்க்கறப்போ அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனுக்கு கஷ்டமா இருக்கு. எப்பயுமே யோங்கி தான் சொல்லுவான், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு. அவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்து இவன் தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனால் இப்போ யோங்கியே வேணாம் வேணாம் சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா. அப்படியே சைலண்டாக தான் உட்காந்துருக்கான். இதை பார்த்துட்டு யோங்கி, இப்போ ஏன் சைலண்டாக உட்காந்துருக்க? இப்போ நீ என்ன பண்ண போறதா இருக்க? அவன்கிட்ட பேச போறியா? ஜங்குக்கு எதுவுமே சொல்லாம தலையை மட்டும் ஆட்டுறான். அதை பார்த்துட்டு ஜோங்கிக்கு ரொம்ப கோவம் வருது. நிலா திருந்தவே மாட்டல்ல, எப்படியோ போ உன்ன. யோங்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். அவன் என்கிட்ட பேசுவான் தெரியுமா, எனக்கு ஒன்றுனா ஓடி வந்துடுவான்டா. அவன் இப்படி இருக்கேன்டா அவனுக்கு தெரியாதுடா. நீ ஏன் அவன் மாதிரியே சொல்லிட்டு இருக்க? நான் அவன் கிட்ட சொன்னா போதும், அவன் ஓடி வந்துடுவா தெரியுமா. எனக்கு அதை விட எனக்கு எதுனா ஊசி போடுறது அதெல்லாம் தான் எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். எனக்கு வேற அத்தனை ஊசி போட்டிருக்காங்க. அதெல்லாம் போய் நான் அவன்கிட்ட சொல்லணும்ல. அவன்கிட்ட சொன்னா அவன் எனக்கு தேய்ச்சி விடுற மாதிரி பண்ணுவான், எனக்கு சிரிப்பேத்துவான் தெரியுமா. நான் அவன்கிட்ட சொல்லணும். யோங்கி அப்படியே ஜங்குக்க பார்க்கறான். ஜங்குக்கு ஏதோ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே ஜங்குக் பக்கத்துல உட்காந்து, உனக்கு என்னடா, இப்போ பேசணும் தானே, பேசு, உன் ஃபோன் ரெடி பண்ணியாச்சு, போய் பேசு. நீங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்டா. இன்னமும் நான் சந்தோஷம்தான் படுவேன். நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே யோங்கிய பார்க்குறான். அவன் இத்தனை நாளா ஜங்குக்க பார்த்ததில்ல. யோங்கி ரொம்பவே டயர்டாக இருக்கான். அதை பார்த்துட்டு, சரி நீ போ, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. எது, உன்னை விட்டு வீட்டுக்கு போகிறதா? நான்லாம் போகல. அதான் என்னதான் நீ பார்த்துக்கிட்டல்ல, ஹாஸ்பிட்டலில் தான் யாரும் இல்லை, இங்கே தான் அண்ணா இருக்கா, பாட்டி இருக்காங்க, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா கூட வந்துடுவார், என்னை பார்த்துப்பாங்க. ஒன்று அவங்க பார்க்குற லட்சம் தான் தெரியுமே. என்னது, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போடா, நான் பார்த்துக்கிறேன், அதான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, நீ போ ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நான் நிஜமா போட்டுமா? போயிட்டு வா. நான் எதுக்கு இப்போ என்னை துரத்து விடுற? டைம் கிட்ட பேசிட்டோம் தானே. அதெல்லாம் இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடுத்துருவா. நான் சத்தியமா சொல்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கு தான் உன்னை அனுப்புறேன். சரிடா, நான் போறேன். எதனாலும் உடனே காலடி, நான் உடனே வந்து நிக்கிறேன், சரியா? இல்லைன்னா பாட்டுக்கிட்டயாச்சும் சொல்லு, அவங்களாச்சும் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் உடனே வரேன், புரிஞ்சுதா? சரிடா, எனக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லி யோங்கி அமுச்சு விட்றான். யோங்கியும் ஒரு மாதிரி மனசோடயே அவன் போறான். இப்போ யோங்கி போயிட்டான். ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அவங்க பாட்டி கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து விளையாண்டுட்டு இருக்கா அவளோட டாய்ஸோட. அப்பா, யாரும் இல்லை, சரி இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணுறான். ஃபோன் ஓப்பன் பண்ணோடனே நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் அவனோட கண்ணு ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தேடுது. எப்படியா அதை கண்டும் பிடிச்சிதான். அடுத்து அயன் மெசேஜ் தான். கடைசியாக வந்து ஜங்குக் கேட்டுட்டு போயிருப்பான்ல, அதுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கும். ஜங்குக் ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. டேங் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். சாரி கேட்டு எதனா தான் இருக்கும்ன்ட்டு போய் சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவங்க பார்த்ததே அவன் வேற. அவன் அதை அப்படியே படிக்கிறான். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறப்பா, இங்கே பாரு ஜங்குக், உனக்கோ எனக்கோ செட் ஆகாது. எனக்கு இப்போது என் மேலே நம்பிக்கை இல்லை.
உன்னை நல்லா பார்த்துக்க முடியும்ன்ட்டு எனக்கு தோணலை. எனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. உன்னை நல்லா பார்த்துக்க என்னை விட நல்லவங்களா உனக்கு கிடைப்பாங்க. அதுக்கு டைம் இருக்குது. அவங்களுக்கோசம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு டிசர்வ் இல்லை. உன் லைஃப்பை நீ பாரு. உனக்கு படிப்பு இருக்குது, அது நல்லபடியாக படி. வேறு எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒரு நல்ல லைஃப் காத்திருக்கு. இதுக்கு நீ ரிப்ளை பண்ணாலும் எனக்கு தெரியாதா. ஏன்னா நான் இந்த ஐடியாலாம் ஹோல்ட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இந்த ஐடியா நான் ஓப்பனும் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், டெலீட் பண்ண போகிறேன். பிரேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்டா, எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் சாரி. நான் அகெயின் வருவேன் மட்டும் நினைக்காதடா. நானே நினச்சாலும் என்னால் வர முடியாது. நான் உன்னை விட்டு போனால் லவ் இல்லை மட்டும் நினைக்காத. நான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு போயிடுவேன். ஐ லவ் யூடா அப்படின்னு இருக்கு. அதை படிக்க படிக்க ஜங்குக்கு அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகுது. அவன் கண்ணில் டீயர்ஸ் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவனுக்கு வேர்ல்டே ஃபீஸ் ஆன மாதிரி இருக்கு. அவனுக்கு என்ன நடந்தது ஒன்றுமே புரியலை. அவன் ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட ஒரு அசைவும் இல்லை. அவனுக்கு கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. அவன் த்ரோட்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. அவனால் எதுவுமே பேசவும் முடியல. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. அவனுக்கு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு. அவன் எதுவுமே பண்ணலை. அப்படியே ஸ்டில் ஏதோ ஒரு லைஃப்லெஸ் பாடி மாதிரி தான் உட்காந்துருக்கான். இருந்தாலும் அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கு. அவன் கண்ணில் தண்ணி வருதா ஹானா பார்த்துட்டா. ஹானா பார்த்துட்டு அப்படியே அவன் கிட்ட வந்து உட்காந்து அப்படியே அவன் கையை பிடிக்கிறான். அவன் கையை பிடிச்சி தடவிட்டு இருக்கான். அவன் அப்போதான் கொஞ்சம் சென்ஸுக்கு வந்து ஹானாவை பார்க்குறான். அப்போ ஹானா, உனக்கு வலிக்குதா? ஏன் அலற? உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு? நான் வேணா உன் கையை தேய்ச்சி விடட்டா? உனக்கு வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவ பேசுறா. அவ பேசுறத பார்த்துன்னா அவனுக்கு இன்னும் அழ பயங்கரமா வருது. அவன் ரொம்ப அழுகுறான். ஆனா அண்ணாக்கு தான் எதுவும் புரியாதே. அவ அப்படியே கையை மட்டும் தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்துட்டு இருக்கா. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே பெட்ல படுத்து யாருக்கும் தினமும் அழுதுட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க பாட்டி வராங்க. ஜங்குக் ஜங்குக். அவன் அப்படியே ஏஞ்சி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, என்ன பாட்டி சொல்லுங்க. என்னப்பா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன முடியலையா திருப்பியும்? இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன சொல்லுங்க. இல்லைப்பா, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, அதனால நான் சர்ச் போயிட்டு வரேன். சரியா? மதியான நேரம் எப்போ போகிறீங்க? இல்லைப்பா, உனக்கு நல்லா ஆயிட்டா நான் போகிறேன் தான் வேண்டிக்கிட்டேன். அதனால தான் போயிட்டு நீ நல்லா ஆயிடணுன்ட்டு வேண்டிட்டு வரேன். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அப்போ ஹானாவும் கையை பிடிச்சிட்டு, நானும் போகிறேன். நீ அம்மா வர? இல்லை, அண்ணாக்கு தான் உடம்பு முடியலல்ல, அவன் பாவம், அதான் அவளுக்கோசம் வந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க பாட்டியும் ஸ்மைல் பண்ணிட்டே சரி வா அப்படின்னு பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு கூப்பிட்டு, ஜங்குக் வந்து டோரை லாக் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் சுத்தமாக ஏஞ்சிக்க முடியல. அவன் ரொம்பவே ஆல்ரெடி வீக்காக இருந்திருப்பான். டாக்டர் சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இருந்தால் அவன் 2 hours கண்டினியூஸாக இருந்தனால இன்னமும் அவன் ரொம்பவே வீக் ஆகிட்டான். அவனால் சுத்தமாக ஏஞ்சிக்க முடியல. அவன் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி உட்காந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு வெளியே காமிச்சக்கூடாதுன்ட்டு அப்படியே நடந்து வரான். கேட்டையே க்ளோஸ் பண்ண போகிறான். அப்போ ஹானா திருப்பி ஓடி வரா. அவன் ஓடி வரதை பார்த்துட்டு, என்னம்மா அப்படின்னு கேட்குறான். அவள் அப்படியே கீழே குனிய சொல்கிறா. இங்கே வா, கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவகிட்ட கூப்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு, எல்லாம் சரியாயிடும், அல்லாத நான் அப்போ உனக்கோசம் ப்ரே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அவள் பண்ணதை பார்த்துனே ஜங்குக்கு செம்மையாக அழுகு வருது. அவன் அப்படியே கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறான். இப்படியெல்லாம் விடக்கூடாது, அவன்கிட்ட பேசணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஃபோனை தான் தேடுறான். 10வது பெட்டில் இருக்குது. அதை எடுத்து அப்படி தான் டயாங்க்கு தான் கால் அடிக்கிறான். கால் மேலே கால் போடுறான். ஆனால் அதை எடுக்கவே இல்லை டயாங். அவனும் ரொம்ப கால் அடிச்சுட்டே இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் ஹேண்ட்ஸ்லாம் ஷேக் ஆகுது. இருந்தால் அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் டயாங் எடுக்கவே இல்லை. அவன் கால் பண்ணிவிட்டு அப்படியே மெசேஜும் பண்ணுறான். அந்த மெசேஜும்
போதும். ஆனால் அவன் அதையும் பார்க்கல. கால் போதும், ஆனால் டயங்க் அதையும் எடுக்கலை. அவனால சுத்தமாக முடியல. அவன் ஸ்டில் அழுதுகிட்டே தான் இருக்கான். அவன் அப்படியே கால் பண்ணிக்கிட்டே அப்படியே டயங்க்கு மெசேஜ் தான் பண்ணுறான். உனக்கு பிரேக்கப் தானே பண்ணணும். கால் அட்டன் பண்ணி ரீசன் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போ. இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பதில் சொல்லிட்டு போ. எதுக்கு என் லைஃப்ல வந்த? எதுக்கு என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண? நான் பாட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஆசை வளர்த்துக்காம உனக்கு லவ் தண்டா மட்டும் போதும். நீ ஹாப்பியா இருந்தா வேற எதுவும் வேணாதானே இருந்த. எதுக்கு என்ன லவ் பண்ற சொன்ன? நான் வேணாம் சொல்ல எதுக்கு எனக்கு நம்பிக்கை சொல்லி நீ ஏமாத்த? நான் உன் கூட வாழ ஆசைப்பட்டேன். நீ தானே ஆசைப்படுத்து சொன்ன. நானா உன்னை லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னேன். நீ தானே பண்ண. நானா உன்னை ஊரே பராமப்பற்ற லவ் கொடுக்க சொன்னேன். நீ தானே அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்த. நானா எனக்கு அம்மாவா, அப்பா, ஃப்ரெண்டா, லவ்வரா, பேபியா, ஹாப்பினஸா, சேட்னஸா, இது எல்லாமும் இது சொன்னேன். நீ தானே இருப்ப சொன்ன. நீ தானே அப்படி எல்லாமும் இருந்த. நானா பேபியை பத்தி ஃபர்ஸ்ட் பேசினேன். நானா பேபிக்கு பேர் வச்சேன். நானா 3 பேபி வேணும் சொன்னேன். நானா என்கிட்ட உன்னை நெருங்கி பேச சொன்னேன். நானா உன்னை நமக்கோசம் குரூப் ஓபன் பண்ண சொன்னேன். எல்லாம் நீ தானே பண்ண. நானே நீயும் நம்ம சேர்ந்து வாழ்வோம். கடைசி வேற நம்ம ஒன்னாதான் வாழ்வோம், ஒன்னாதான் சாவோம். நானா சொன்னேன். நானடா சொன்னேன். நீ தானே சொன்ன. நானா என்ன குழந்தை மாதிரி பார்த்துக்க சொன்னேன். நானா என் மேல அட்டென்ஷன் மட்டும் எனக்கு மட்டும் கொடு. இது எல்லாத்தையும் கேட்டது நானா? இல்ல நீதான். நீ மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் எனக்கு கொடுத்தது நீ. என்னோட அம்மாவா, அப்பாவா, எல்லாமும் இருந்தது நீ. அவங்களாச்சு எனக்கு இது வரைக்கும் லவ் கொடுக்கல. எனக்கு வழி தெரியல. அவங்க இல்லை, அவங்க பாசம் இல்லைன்ட்டு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல லைஃப்ல. ஆனா அது மேல வழி தெரிஞ்சது இல்லை. ஆனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்துட்டல. நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? யாரு கூட நான் போய் பேசுனேன்னா, மத்த பொண்ணுங்க மாதிரி எதை நான் பண்றேனா? இல்லையே. நீ மட்டும்தான் எல்லாம். உன்னையும் சுத்தி சுத்தி வந்த. உனக்கோசம் லாயலா இருப்ப நான் ப்ராமிஸ் பண்ணேன். இன்னமும் இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் லவ். இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. பிரேக்கப் சொன்னா என்ன அர்த்தம்? ப்ராமிஸ் பண்ணல என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு. ஏன் பண்ண? இப்ப ஏன் உடைச்ச? உன்னை நம்பின. உன்னை மட்டும் நம்பின. முழுசா நம்பின. ஏன்டா உடைச்ச? ஏன் உடைச்ச? என் 5 years லவ், என் ஆசை, என் கனவு, என் பேபி எல்லாமே போச்சா? உடைக்கோசம் துடிக்கிற இந்த ஹார்ட் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனி இல்ல, நீ போயிட்டு நான் அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும்? தினம் தினம் நீ வேணும் சொல்லி அழுகிற கண்ணுக்கு நான் என்ன பார்த்து சொல்லுவேன்? உன்னோட வாய்ஸ் கேட்கணும் சொல்றேன், காதுக்கு என்ன பார்த்து சொல்லுவேன்? உன்கிட்ட பேசணும், மூச்சுக்கு 300 தடவை பேர் சொல்லி இந்த வாய்க்கிட்ட இனி நீ சொல்ல முடியாது. நான் எப்படி சொல்லுவேன்?
சொல்றேன், எப்படி சொல்லுவேன்? சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? சொன்னா அப்ப மட்டும் ஏத்துக்க முடியுமா? நீ இருக்க வர நான் அதை இல்லை நான் சொல்லுவேன். இனி நான் ஆகிட்டல்ல, என்ன ஆகிட்டல்ல, நான் அன்னைக்கு எல்லாமே போயிடும் சொல்லுவேன். நீ கடைசி வரை இருப்ப சொல்லிட்டு நீயும் போயிட்டல்ல. என்ன நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வர சொல்லி என்ன அதுலயும் முழுசா தள்ளிட்டல்ல. எல்லாரும் மாதிரி நீ என்ன கத்தியில குத்திட்ட. ஒரே டிஃபரன்ஸ், அவங்க என் முதுகுல குத்துனாங்க, ஆனா நீ என் நெஞ்சிலேயே குத்திட்ட. வலிக்குது, முடியல முடியல. ப்ளீஸ் போகாத போகாத. அப்படியே உயிரை கொண்டுட்ட. நீ விட்டு போறது ஜங்குக்கல்ல, அவ போனதான். நீ என் உயிர், என் லவ், என் ஆசை, இப்படி எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போறியே. அவனுக்கு என்னடா? என்கிட்ட பேசக்கூடாது, நான் வேணாம்ல. சரி, நான் இனி மெசேஜ் பண்ண மாட்டேன், காலும் பண்ண மாட்டேன். இது எல்லாம் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போனை கீழே போட்டுடுறான். திருப்பியும் கையில போன் எடுக்கிறான். போனை எடுத்து அப்படியே மெசேஜ்லாம் பண்றான். கடைசியா ஒன்னே ஒண்ணு, I love you, I love you, I love you forever and ever அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நெஞ்சிலே வச்சுக்கிறான். ஜங்குக்கு அப்படியே நெஞ்சில வச்சுக்கிட்டு I love you, I love you, I love you அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறான். அவனால சுத்தமா முடியல. அப்படியே ஏஞ்சி ரூம்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அவனால சுத்தமா ஏத்துக்க முடியல டயாங் இப்படி பண்ணியிருப்பான்ட்டு. டயாங் இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஜங்குக்கு எத்தனை வாட்டி நான் போறேன் நீ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா டயாங் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட, எவ்வளோ டயாங் தான் போட்டிருக்கான் சண்டை எல்லாமே, ஆனா ஒரு வாட்டி கூட அவன் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு கேட்குறான் பிரேக்கப் பண்ணிக்கலான்ற வார்த்தைய. அவனுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது. அவன் ஒண்ணுமே நினைக்கல, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியாம, என்ன நடக்குதுன்னு தெரியாம, கண்ணு முன்னு தெரியாம போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அங்க ஜங்குக்கோட பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரேமை அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறான். அது அப்படியே செதறுது. அது செதறி அங்கங்க ஜங்கு கால்லயும் குத்துது. அவன் அப்படியே முட்டி போட்டு செம்மையா அழுகிறான். ஏங்க ஏன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உண்மையான பாசம் மட்டும்தானே கேட்டேன். நான் எனக்கு காரும் பெரிய வீடோ பணமும் கேட்கலையே. சின்ன வயசுல இருந்து பாசத்துக்கு ஏங்க என் அம்மாவை என்கிட்ட இருந்து எடுத்தீங்க. என் அப்பாவை வரைக்கும் எனக்கு பாசம் கொடுத்தது இல்லை. என் பாட்டிக்கும் எதுவும் தெரியாது. நான் சொல்றதும் உங்களுக்கு புரியாது. ஆனா சின்ன பொண்ணு, எனக்கு பெருசா என்னோட சிப்ளிங்ஸ் வேணும் ஆசை. அதுவும் எனக்கு கிடையாது. அந்த குழந்தைகிட்ட போய் நான் என்னன்னு கேட்க முடியும்? அதுவும் எனக்கு கிடைக்கல. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டேன். ஆனா என்னை சுத்தி இருக்கவங்கள எனக்கு வெறுப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க. இவங்க கிடைச்சான்தான். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டான். என் லைஃப்ல எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு ஃபியூச்சர் பார்ட்னர் ஆச்சு. எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் என் லைஃப்ல டயாங் வந்தான். இன்னைக்கு எல்லாமாவும் இருந்தான். அம்மாவா அப்பாவா
ஃப்ரெண்டா லவ்வரா பேபியா கூட இருந்தான். என்ன அப்படி பாட்டுக்கிட்டான். நானா அவனை என் லைஃப்குள்ள வர சொன்னேன், நானா அவனை லவ் பண்ண சொன்னேன், நான் வேணாதானே சொன்னேன். அவன் தானே எனக்கு நம்பிக்கை கொடுத்தான், என் மனசுல ஆசைய வளர்த்தான், என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டான். உலகத்துல யாருமே எனக்கு கொடுக்காத லவ் அவன் மட்டும்தான் கொடுத்தான். வாழணும்னு நினைச்சது அவனுக்கோசம் தானே. ஆனா என் மொத்த ஆசைய உடைச்சிட்டான், என் நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சிட்டான். ஏன் கொடுத்து போடுங்க நீங்க? எப்பாரு ஏன் எனக்கு கொடுத்து என்கிட்ட இருந்து போடுங்கிறீங்க? இதுக்கு ஏன் எனக்கு கொடுத்தீங்க? கொடுக்காமையே இருந்திருக்கலாம்ல. அவன்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன், உனக்கு அது ட்ரீம்டா, ஆனா அதெல்லாம் எனக்கு வாழ்க்கை, அதுக்கு மட்டும்தான் எனக்கு வாழ்க்கைன்ட்டு நான் வாட் நம்பிதானே இருந்தேன். என் படிப்பு எனக்கு யாரும் வேண்டாம், நான் ரூடாதான் இருப்பேன், மற்றவங்களையும் என்கிட்ட லவ் காமிக்க கூடாது, நானும் காமிக்க மாட்டேன்ட்டு அவனா தானே என் லைஃப்குள்ள வந்தான். என் ஹார்ட்டை திருடினான். அப்ப கூட நான் அவன்கிட்ட எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. அவனாதான் நான் உன்னை லவ் பண்ற சொல்லி என்கிட்ட நெருங்கினான். நான் விலக எனக்கு லவ் கொடுத்தான். அவன் தான் இப்படி வரணும் அப்படி வரணும்லாம் சொல்லி எனக்கு ஆசை கொடுத்தான். நான் உன் கூட கடைசி வர நீ சாகுற வர இருப்பேன்ட்டு அவன் தான் நம்பிக்கை கொடுத்தான். நான் நம்பினேன், அவன் முழுசா நம்பினேன். அதே மாதிரி அவன் நம்பிக்கையை அவன் காப்பாத்தினான். இருட்டா இருந்த என் வேர்ல்ட பிரைட்டா மாத்தினான். ஆனா ஏன் இப்ப எல்லாமே என்னை விட்டு போச்சு? என் ஆசைய எடுத்தான், என் நம்பிக்கைய உடைச்சான். பிரைட்டா இந்த வேர்ல்ட திருப்பி டார்க் ஆக்கி என்னை இன்னும் டீப் எனக்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு ஏன் என் லைஃப்குள்ள அவன் வந்தான்? ஏன் ஏன் எதுக்கு வந்தான்? ஏன் வந்தாங்க சொல்லுங்க? எதுக்கு அவனை அனுப்பிச்சிங்க? என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுதான் அவனை என் லைஃப்குள்ள அனுப்பிச்சிங்களா? அவன்கிட்ட புரிய வைங்க. எனக்கு அவன் மட்டும்தான், எனக்கு வேற யாரும் வேணாம். அவனை விட நல்லவனும் எனக்கு வேற ஒருத்தர் டிசவும் வேணாம். எனக்கு அவன் தான் வேணும். ஆனா எல்லாம் முடிஞ்சிச்சா? எனக்கு இனி இல்லையா? அப்ப எல்லாம் நான் எப்படி மறப்பேன்? நான் எப்படி மறப்பேன்? அப்போ இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பயங்கரமா அழுகிறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன அர்த்தம்னா அவனை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா அவனோட மைண்டு தான், அவன் ஜஸ்ட் இல்யூஷன்ல இருக்கான். ஓகேவா? ஒரு சைடு அவனோட மைண்ட் உட்காந்துருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, உன்னை ஏமாத்திட்டான். எத்தனை வாட்டி சொன்னேன் அவனை நம்பாத நம்பாத நம்பாத. ஒரு பிளே பாயை போய் லவ் பண்ற, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் விட்டு போதான் போறான்ட்டு. நீ தான் சொன்ன என்கிட்ட அவங்க நீ ஏமாத்த மாட்டான்ட்டு. பாத்தியா, ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். அப்போ பின்னாடி இருந்து இன்னொரு வாய்ஸ் கேக்குது. இல்ல, என் டயங்க என்னை ஏமாத்தலாம் மாட்டான், அவன் என்ன உண்மையாதான் லவ் பண்ணான் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அவன் அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறான். பார்த்தா அவன் ஹார்ட் உட்காந்துருக்கு. இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சைடு அவனோட மைண்ட், ஒரு சைடு அவன் ஹார்ட், அந்த மாதிரி உட்காந்துருக்கு. தப்பாயிரா வந்துட்டாங்க, நான் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். அவன் ஒழுங்கா இருந்திருப்பான். நீ அவனை லவ் பண்ணாம இருந்திருந்தா அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். எல்லாமே உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? அவனை உண்மையா லவ் பண்ணது தப்பா? தப்புதான். ஜங்குக் பாட்னா அமைதியா இருந்திருப்பான். நீதான் அவனை லவ் பண்ண. ஏன் ஊர் உலகத்துல வேற உனக்கு பையனே கிடைக்கல? எவ்வளவு நல்ல பசங்க வந்தாங்க, எவ்வளவு நல்ல பொண்ணுங்க வந்தாங்க, எல்லாரையும் விட்டுட்டு அவனையே போய் தொங்குனியே. இப்ப என்ன பண்ணா? அறுத்து விட்டு போயிட்டான் பாரு. கடைசியில நான் சொன்னதான் நடந்துச்சு. அம்மா தானே?
ஜங்குக்கு அவன் மைண்டு பேசுறதை கேட்டோன்னே ரொம்ப அழுக வருது. அவன் இன்னும் அதிகமாக அழுகிறான். அதை பார்த்துட்டு அவன் ஹார்ட்டு, ஜங்குக் அவன் சொல்கிறதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காடுடா. சே, அவன் தான் மைண்டே. அவன் சொல்கிறத நீ நினைக்காதடா. இங்கே பாரு ஜங்குக், நான் அவனை நம்புகிறேன் ஜங்குக். அவன் அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் ஜங்குக். அவன் இப்போ கூட உன் நல்லதுக்கு தான் ஜங்குக் விட்டு போயிருப்பான். நீ நம்புறல ஜங்குக், டயங் அப்படி பண்ண மாட்டான்ட்டு. டயங் உன்னோட அதிகமாக லவ் பண்ணுற நீ தானே ஜங்குக் சொல்லுவ. அப்புறம் எப்படி ஜங்குக் அவன் விட்டு போவான்? சொல்கிறல்ல, டயங் வந்து ஜங்குக் கூட அதிகமாக லவ் பண்ணுறேன்ட்டு. அப்புறம் ஏன் விட்டு போனா? அதுக்கு ரீசன் சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் ஏன் விட்டு போனான், எதுக்கு விட்டு போனாலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அவன் ஜங்குக் கோசம் தான் விட்டு போயிருக்கான்ட்டு. ஓ, ஜங்குக் கோசம் தான் விட்டு போயிருக்கான் அப்படி. சரி, நீ தான் உன் டயங்க பற்றி நல்லா புரிஞ்சவளாச்சே, சொல்லு கொஞ்சம். அவன் எதுக்கு தான் விட்டு போகணுன்றதுன்னா ஒரு ரீசனாச்சும் இருக்கும்ல, அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ ஜங்குக்கோட ஹார்ட்டு, என் டயம் ஜங்குக் கோசம் தான் விட்டு போயிருப்பான். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவன் நல்லதுக்கோசம் ஒருவேளை அவன் ஹர்ட் பண்றேன்ட்டு பைத்தியக்காரன், அதுக்கு கூட நினைச்சு போயிருக்கலாம். அவன் உண்மையாதான் லவ் பண்றான். நீங்க யார் நம்புறீங்களோ இல்லையோ, ஜங்குக் நம்புறானோ இல்லையோ, நான் நம்புறேன். டெட்டாரா, எல்லாம் உன்னாலதான் வருது. ஸோ நீ என்ன சொல்ல வர? ஜங்குக் ஹர்ட் ஆக கூடாதுன்ட்டு அந்த டயாங்க விட்டு போனா நீ சொல்ற, அப்படிதானே? சரி, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இப்போ அவன் ஹார்ட் ஆகிறனால அவன் விட்டு போகிறானா? அவன் இப்போ போனக்கு அடுத்து அவன் உட்காந்து இப்படி அழுகிறானே, இப்போ மட்டும் அவன் ஹார்ட் ஆகலையா? அவன் சண்டை போடுறதுக்கு ஜங்குக் ஹார்ட் ஆவானா, இல்லை இப்படி விட்டு போனதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆவானா? சொல்லு, என்னையே வாயை தர அப்படின்னு கேட்குறப்ப அவன் ஹார்ட் எதுவுமே வாயை திறக்க மாட்டுது. என்ன வாயை மூடிட்டு இருக்க ஹார்ட்டே, வாயை தர. அப்போது அவன் விட்டு போனாதான் அவன் ஹார்ட் ஆகி அழுவான். அப்போ அவனுக்கு தெரியும், டயாங்க்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கை விட்டு போனால் அவன் கண்டிப்பாக ஹர்ட் ஆவான்ட்டு. அப்போ வேணு தானே விட்டு போயிருக்கான். அப்போ அவனுக்கு லவ் இல்லை தானே. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட என்னெல்லாம் பண்ணணுமோ என்னெல்லாம் பேசணுமோ முடிச்சுட்டா போனால் அதை ஏமாத்தினாங்க அர்த்தம். அப்போ ஜங்குக் இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, அப்போ உன்னையும் ஏமாத்திட்டானா? நல்லா பேசிட்டு விட்டு போகிறான்ல, அப்போது பையனாக இருந்தாலும் உன்னை ஏமாத்திட்டான் தானே அர்த்தம் அப்படின்ட்டு அவன் பிரெயின் சொல்ல ஜங்குக் இன்னும் ரொம்ப பயங்கரமா அழுகிறான். போதும், நிறுத்து பிரெயின். உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் என் டயங்க பற்றி தப்பா பேசுனா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு என்ன தெரியும்? சும்மா நெகட்டிவே தூக்கி தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க. பாசிட்டிவ் பற்றி பேசி நீ இருக்கனா, நெகட்டிவை பற்றி பேசி தானே நான் இருக்கேன். ஜங்குக், அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ அழுகாதடா, கொஞ்சம் யோசிச்சு பாருடா டயங்க பத்தி. அவன் லவ் உன்னை எப்படிலாம் பண்ணான்னு யோசிச்சு பாருடா. எப்படிலாம் லவ் பண்ணானா, அப்புறம் எதுக்கு இப்ப விட்டு போனா? ஐயோ பிரெயின், நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நான் ஜங்குக் கிட்ட தானே பேசுறேன். நீ பேசும்போது நான் வாயை திறந்தேனா? நான் பேசும்போது நீ வாய மூடு. நீ பேசி பேசிதான் அவனை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்க. அப்ப நான் இப்ப பேசிதானே ஆகணும். இத்தனை நாள் நான் பேசாம தானே இருந்தேன். 5 வருஷமா நான் மூடிட்டு தானே இருந்தேன். இப்போ அவன் பிரேக்கப்னு சொல்லிட்டு போனதுக்கான என் வாயை திறக்கிறேன். இன்னமும் என்னை ஏன் வாயை மூடி வச்சிருக்க? ஹார்ட்டு எதுவுமே பிரெயின் சொல்கிறத கேட்காம அப்படியே திருப்பி ஜங்குக் கிட்ட தான் பேச ஆரம்பிக்குது. இங்கே பாரு ஜங்குக், உனக்கு நல்லா தெரியும் டயாங் எப்படின்ட்டு. அவன் குழந்தடா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா கிறுக்குத்தனமா எதனா பண்ணிட்டு இருப்பான். உனக்கே தெரியும்ல அவனை பற்றி. அவனுக்கு மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ண போகிறோன்ட்டு அவனுக்கே தெரியாது. கோவம் வந்துட்டாலும் மைண்டு பிளாக் ஆனாலும் அப்படிதான் அவன் நல்லா தெரியும்ல. இந்த உலகத்துலேயே அவனை புரிஞ்சு வச்சிருக்கிறது நான் தான்டா. எனக்கு நல்லா தெரியும்டா, அவன் என்னை உண்மையாக தான்டா லவ் பண்ணுறான். இப்போ உன்னை விட்டு போனா நீ ஹார்ட் ஆவைய விட அவன் தாண்டா இன்னும் ஹார்ட் ஆவான். தோ அந்த பிரெயின் சொல்லுது, இப்போ உன் கூட இருக்கிறது ஹார்ட் ஆகிறத விட உன்னை விட்டு போனா இன்னும் ஹார்ட் ஆக நல்லா தெரியும்ட்டு. ஆனா உன்னை விட்டு போனதுக்கு நீ ஹார்ட் ஆகிறதோட டைம் தாண்டா ரொம்ப ஹார்ட் ஆவன். அவன் தாண்டா ரொம்ப கஷ்டப்படுவான், ரொம்ப மிஸ் பண்ணுவான். அவன் பாவண்டா, அவனை தப்பா மட்டும் நினைக்காத ஜங்குக். அவன் குழந்தடா, வந்துருவான்டா திருப்பி.
நீ இந்த மாதிரி நிலமில் இருக்கன்னு தெரிஞ்சவன் கண்டிப்பா வருவான்டா. எங்க போறான்டா, அவனே சொல்லியிருக்கான்ல எங்க போனாலும் உன்கிட்டதான் வருவேன்ட்டு. அப்புறம் உன்னை விட்டு எங்க போவான்? அவன் வந்துருவான் ஜங்குக், நான் அவனை நம்புறேன் ஜங்குக். ப்ளீஸ் டா, அவனை தப்பா மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அவன் ஹார்ட் ரொம்பவே அழுகுது. ஜங்குக் அப்படியே அழுதுட்டே தான் இருக்கான். இவங்க 2 பேர் சொல்றத அவன் எந்த எடுத்துக்கிறது தெரியாம அவன் இன்னமும் ஜங்குக்கு வந்து டயாங் சொன்ன பிரேக்கப்ன்ற வார்த்தை தான் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவன் சொன்னது தான் இவங்க 2 பேர் பேசுறது அவனுக்கு சுத்தமா காதுலே விழ மாட்டுது. அப்ப அவனோட பிரெயின், ஜங்குக் போதும்டா போதும், அவனே பிரேக்கப்னு சொல்லிட்டான், இதுக்கு மேல வேணாம், நான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன் இவன் வேணான்ட்டு, இப்ப அவனே உன்னை வேணான்னு சொல்லிட்டு போறான். இப்போ திருப்பியும் வந்தாலும் திருப்பி அவன் போக மாட்டான்றதுக்கு என்ன உனக்கு இருக்கு? உன் நம்பிக்கையை தான் அவன் உடைச்சிட்டான்ல, வேண்டாம், இதுக்கு மேலே விட்டுரு, இதுக்கு மேலே அவன் நம்பாத ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவனோட ஹார்ட்டு, இல்லை ஜங்குக், அவன் வருவான் ஜங்குக், அவன் அப்படிலாம் போக மாட்டான் ஜங்குக், அவனை நம்பு ஜங்குக், டயாங்க நம்புடா, உன் டயாங்க நம்பு ஜங்குக், டயாங்க நம்பாத ஜங்குக், டயாங்க நம்பு ஜங்குக், நம்பாத ஜங்குக், நம்பு நம்பாத நம்பு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஒரு கட்டத்தில் அவனுக்கு தலையே அப்படியே சுத்துது, அவனுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது இவங்க 2 பேர் பேசுறது. 2 பேரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தவங்க நம்பாத நம்பன்ட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடியே ரொம்ப நொந்திருப்பான். இவங்க 2 பேர் பேசினா அவனால சுத்தமாக முடியல. போதும் போதும், ஜஸ்ட் ஆஃப், எனஃப், நிறுத்துங்க நிறுத்துங்க, இதுக்கு மேலே என்னால் எதுவும் கேட்க முடியாது, நான் எதுவும் கேட்கறதாவும் இல்லை, வேணாம், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம், நீ சொல்றது கேட்க மாட்டேன், நான் இவ சொல்றது கேட்க மாட்டேன், எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அவனோட ஃப்ரேம் உடஞ்சிருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் அந்த கண்ணாடி துண்டில் உடஞ்சிருக்கோம்லடா, அதை அப்படியே எடுக்கிறான். இதுக்கு மேலே என்னால் முடியாது, முடிஞ்சிச்சு. அவன் அப்படியே அந்த ஃப்ரேம் பீஸை கையில் எடுத்து கண்ணை மூடி கையை வெட்டிடுறான். ரத்தம் கீழே கொட்டுது. அவன் அப்படியே கண்ணை மூடிடுறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் முடிக்கிறேன். ஆக்சுவலாக அதை முழுசாக போகணுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் ஜங்குக் வாய்ஸ் பேசினதுக்கே முடியல. ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் இஸ் சஃபரிங் சோல். ஸோ கொன்னுருவேன். நான் இன்னும் எண்டிங்கே டிசைட் பண்ணலை. அண்ணா டயங்கோட சைடும் காமிக்கணும், டயங் ஏன் அப்படி பண்ணான்ட்டு. அதனால் செகண்ட் பார்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் சீக்கிரமே வந்து செகண்ட் பார்ட்டு கொடுத்துட்றேன், 3-4 டேஸில், ஐ ப்ராமிஸ். அண்டு செகண்ட் பார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி குப்பெல்லான்ட்டு ஒருத்தன் இருந்தான். அவன் உயிரோடு இருக்கானா சுத்துட்டானா வேற எனக்கு தெரியல. அவனோட தான் நான் கொடுக்கணும். ஸோ செகண்ட் பார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த எஃப்எஃப் போட்டு 2 டேஸில் நான் குப்பெல்லாவும் போட்டுடுறேன். ஓகேவா? அதுக்கடுத்து நான் வந்து இந்த எஃப்எஃபோட செகண்ட் பார்ட் நான் தரேன். அண்ட் ஐ ரியலி சாரி இதனால் எஃப்எஃப் போடாததுக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எக்ஸாம் இருக்குன்ட்டு. 2 பேரும் என்னை வச்சு நல்லா செஞ்சிட்டானுங்க, இன்னமும் இருக்கானுங்க. பட் இப்போ நான் ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் நான் எஃப்எஃப் போடணும் அப்படின்ட்டு விட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போடுவேன். பட் சீக்கிரம் நார்மல் ஆனோடனே வந்து நல்லா கொடுக்குறேன்டா. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்குறேன். பை கேரட்ஸ்.